உங்கள் மத்தியில் என்று ஊழியம் செய்ய ஆண்டவருக்கு தந்த நல்ல வாய்ப்பை எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மறுபடியும் பல வருடங்கள் தாண்டி இங்கே வரவும் ஊழியம் செய்யவும் ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்பை எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னை போடு அழைத்து ஊழியத்தில் பயன்படுத்தி நன்றாக விமர்சிக்கிற கனத்துக்குரிய மூத்த போடுகள் பாஸ்டர் சாமுவேல் அவர்களுக்காக பாஸ்டர் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் நல்லவர், அவர் நல்ல படித்தவர்கள், நல்ல நிறைய பிரயாசப்பட்டவர்கள் இருக்கிற ஊழியத்திலே பயன்படுத்தி வருகிறார். அதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஊழியத்தில் பயன்படுத்தி வருகிறார். நேபாளில் ஒரு மகள் ஊழியம் செய்கிறார். ஒரு உத்தரப்பிரதேசத்தில் மகள் ஊழியம் செய்கிறார். ஸ்டாலின் ஊழியம் செய்கிறார். அது மேன்மை, நல்ல அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் பாசையை உயர்த்தினார். கனம் பண்ணுவார். மனவிருப்பம் நிறைவேறும். கையருகே ஒரு கிளையும் காணாத இடத்துல ஒரு கிளையும் கர்த்தர் அந்த ஊழியத்துக்கு தருவாராக. அவன் சொல்லுவா, இங்கிருந்து முழு நேர ஊழியர்கள் எழுப்புவார்களாக. கர்த்தருடைய ஊழியத்தினர்களை விசாலமாக்குவார். ஆத்திர எண்ணிக்கையில் சபை பிறகும் அன்பான இடம் போதுங்க. பாஸ்டர் ஸ்டாலின் அவ்வளோ இன்ஜினியர் படித்து வேதாப கல்லூரி படித்து ஊழியத்தை திறம்பட செய்கிற நல்ல இடம் போதுங்க. அதனால் நீங்கள் ஆத்மாதாயம் செய்யணும், ஊழியர்களை நீங்கள் உற்சாகப்படுத்தணும். நல்ல அந்த காரியங்களை செய்யுங்கள். அந்த ஊழியம் வளரும். வரப்போகிற வருஷத்தின் கடைசி நாட்கள், பண்டிகை நாட்கள், நியூ இயர், கிறிஸ்மஸ் நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமே மாறும். அவர்கள் கத்தவங்களை ஆசீர்வாதம் ஆசீர்வாத வாழ்த்துக்கள். அவ்வளோ நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்கள். அந்த சகோதரிமார் எனக்கு 2 பேர் நல்ல அறிமுகமானவர்கள். சென்னையிலே அவங்க சகோதரி, அவங்க கிருபாசனத்தில் நல்ல ஒரு விசுவாசி. போன நாட்களில் அவங்க நல்ல ராவுக்கு நட்பு தந்தார். தூத்துக்குடியில் பெரிய திருச்சபை, தூத்துக்குடி பட்டணத்தில் பெரிய ஒரு திருச்சபை, பல ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் உள்ள ஒரு திருச்சபை. மூத்த போதுகிற பாஸ்டர் ஸ்டீஃபன், நம்முடைய துறையாளர் பாஸ்டர் மோகேக்கா, நல்ல ஒரு தரமான ஊழியத்தை செய்கிறார். அவங்களோடு பெரிய நட்பு எனக்கு. ஆண்டவர் நல்லவர்களெல்லாம் பார்த்து சந்தோஷம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கிருபை கொடுப்பதாக. ஆமென். சவுண்ட்ஸ் ஆப்ரேட் பண்ண அன்றைக்கு எப்படி பார்த்தோம் அதே மாதிரி பார்க்குறேன். உங்கள் சந்தோஷமே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தொழில் சிறக்கும். ஈஸ்வர நம்பவே நம்முடைய ஆசீர்வாதங்கள் வாழ்வில் பெருகும். ஆண்டவர் கிருபை கொடுப்பார். தொடர்ந்து ஜெபிகள் நிறைய ஊழியர்கள் எனக்கு தொடர்ந்து இந்த வருஷத்தின் கடைசி வாரம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறேன். இந்த வாரத்தில் வெள்ளிச்சனி ஞாயிறு பெங்களூரில் இருப்பேன். திங்கட்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் ராமநாதபுரத்தில் ஊழியர் கூடத்தில் இருக்கிறேன். அப்படி தொடர்ச்சியான ஊழிய பயணங்கள். டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்தா சனிக்கிழமை பார்த்தா காஞ்சிபுரம் இப்படி பல இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு சுகம் பலன் ஊழியத்துக்காக ஜெபிக்க அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாக சொல்லுங்களேன். ஒரு பாரத்தை ஒரு வருஷம் வந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவோம். அறிந்த சத்தியத்தில், அறிந்த உபதேசத்தில் கடைசி வரைக்கும் வைராக்கியமாக ஓடுவோம். இந்த கிருபைகளை கர்த்தர் தருவார். நல்ல சபை, ஒரு நல்ல இடத்தை வைத்திருக்கிறார். அந்த சபை கட்டப்பட வேண்டும். தனி ஜபங்களிலே பின்மாற்ற மக்கள் திருப்பி வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. பிரிந்து போன மக்கள் திருப்பி வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. புதிய ஆத்துமங்கள் வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாரத்தோடு சபைக்காக ஜெபிங்க. இந்த சபையில் ஒரு சிறப்பு ஜெபம் வச்சிருக்கோம். செவ்வாய்க்கிழமை தோறும் அந்த கொஞ்சம் ஒரு 1-1.5 மணி நேரம் செவ்வாய்க்கிழமை ராத்திரி. இது எதுக்காகனா சபை வளர்ச்சிக்காக மாத்திரம், ஆத்தும ஆதாயத்திற்காக ஜெபிக்கிறவங்க ஜெபம். எப்படி ஆத்துமாக்கள் ஆதாயப்படுவது சில வார்த்தைகளை சொல்லி ஒவ்வொரு வாரமும் உற்சவத்தில் நடத்துகிறோம். அதனால் நீங்கள் ஆத்தும ஆதாயத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. சூழ்நிலை உருவாக்கித்தாங்க. உங்கள் ஏரியாவில், குடும்பத்தில் பாஸ்டருக்கு ஜெபிக்க வாங்க, எங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு சொல்லி வழிகளை உருவாக்குங்கள். தேவர்களை கிரியை செய்வார். ஆத்துமாக்களை கற்றுக்கொண்டு வருவார். ஆத்தும ஆதாயம் செய்யுங்கள். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எல்லா ஊழியர்களும் இன்வால்வ் உண்டாகுங்க. உபவாச கூட்டங்கள், வேதாராய்ச்சி கூட்டங்கள், இடை கூட்டங்கள், வெடிப்பு ஜபங்கள் எல்லாம் அதற்கு வாங்க. அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு உள்ளே வந்தவுடனே என்னுடைய சபையில் தேவைகள் நிறைய இருக்குது. நல்ல சவுண்ட்ஸ் இருக்கணும். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சபைகளெல்லாம் நல்ல சவுண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. விசேஷ கூட்டங்களுக்கு வெளியிலேருந்து வரணும். இப்போ நம்ம சர்ச்சுக்கு நல்ல சவுண்ட்ஸ்லாம் இருக்கணும். அதுக்காக சரி நாட்டு பாரம் பண்ணும்போது அந்த காரியத்தை கொண்டு வரணும். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு லேப்டாப் வச்சு 2 டிவி வச்சு அவங்க எடுத்து வசனங்களை போடுறது, பாட்டு பாடுறதுக்கு நான் சொல்லி போனால் அப்படி நடக்கும். கர்த்தருடைய கிரியை செய்வார். ஆமென் சொல்லுவேன். ஆண்டவர் வாங்கிக்க கொள்வார். ஒரு சபையை ஆண்டவர் அலங்கரிப்பார். ஹல்லேலூயா. இந்த 45 வருஷம் இந்த சின்ன ஊழியம் அழகாக நடந்துகிட்டு இருக்குன்னா ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த ஊழியத்தில் ஜீவன் இருக்குன்னு அர்த்தம். ஊழியத்தில் ஜீவன் இருக்குமானால் ஏதாவது ஒரு மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும்.
ஏதாவது ஒரு மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் அதை செய்வார். வளர்ச்சியின் பாதையிலே கர்த்தர் கொண்டு வருவார். நானும் பாஸ்டரை போல அவங்க அம்மா ஊழியக்காரங்க, பாஸ்டர் ஊழியக்காரங்க, அவங்க பிள்ளை ஊழியக்காரங்க, அதே மாதிரி நானும் தலைமுறையிலே ஊழியக்காரங்களை வாழ்ந்தவர். கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகள் எல்லாத்தையும் அனுபவித்து வந்து எங்கள் ஊழியத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் ஊழியத்தில் வளர்ச்சி பெறுகிறார். அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறார். ஊழியம் ஒரு நாள் தலை முடியாது. 61 ஆண்டுகளாக எங்களுடைய புறம்படி திருச்சபை 61 வருஷம். தகப்பன் மறைத்து 23 ஆண்டுகள் ஆகிறது. இந்த வருஷம் ஜனவரி மாதத்தில் ஆனிவர்சரி டைமில் நம்ம திருப்பி கொஞ்சம் அப்படி டைரியை திறந்து எழுத ஆரம்பித்த போது எனக்கே சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவர் நல்லவர். கிட்டத்தட்ட எங்கள் சபையிலிருந்து இதுவரையிலும் 25 முழு வேலை ஊழியர்களை கத்தளிப்பிருக்கிறார். உங்களை பார்க்கறதுக்கு சின்ன ஊழியம் அற்பமாய் தோணினாலும் ஊழியர்கள் ஒரு நாள் ஒரு தலை முடியாது. ஊழியர்களை தலை சிறக்கப்படுவார். ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். பொருளாதாரத்தில் நீங்கள் வளர்வீர்கள். விசுவாச மக்களே, நீங்கள் சொன்ன இடங்களை தருவார், சொன்ன வீடுகளை தருவார். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், சுழித்திருப்பீர்கள். அவர் கர்த்தரை நேசியுங்கள், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சுத்தமானால் அவரை சந்திக்குமானால் உயிரோடு இருந்தால் நாம் சந்திக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படிதான் சொல்லணும்னு மைண்டில் போட்டிருக்கோம். அப்படி இல்லைன்னா இயேசு வருவாரானால் நம்ம தியாகத்தில் சந்திக்கிற கிருபைகளை ஆண்டவருக்கு தருவார். ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. நாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஒரு வேத பகுதியை வாசித்து கொஞ்சம் நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி நம்ம அவனுடைய ஜபத்தோடு கூட நாம் கூடிய நிறைவு செய்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 24 முதல் அதனுடைய 14 வரை வாசிக்க போகிறோம். நீங்கள் முடிஞ்சால் வீட்டில் போய் அதிகாரம் பொழுது வாசித்து தூங்குறதுக்கு முன்னால் அதிகாரத்தை பொழுது வாசிச்சுட்டு நீங்கள் தூங்குங்க. அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். வாசிக்கலாமா? கமான். முதல்ல எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நாம் டுகெதர். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவர்களெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் கல்லிராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பும் அவர் ஒலிவு மலையில் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவர்கள் எப்பொழுது சம்பவிக்கும்? என் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையார்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களை செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையார்கள். இவர்களெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராட்சியத்துக்கு விரோதமாய் ராட்சியமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பரணங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதங்களுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை ஒருத்தவர்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேக இடர்கள் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளை எழுப்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராட்சியத்தோடு இந்த சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். ஜெபம். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த பாலப்பள்ளம் பன்னீர் மற்றும் ஐபிஎஸ் சபைக்காக இந்த சமூகத்தில் வருகிறேன். அடுத்த தாயார் காலத்திலிருந்து என் ஆசீர்வாதமாக நடத்தி வருகிறேன். இதற்காக ஸ்தோத்திரம். காலம் நடந்தபோது பாஸ்டர் சாமுவேல் அவருடைய மகன் பாஸ்டர் ஸ்டாலினை கொண்டு வந்து ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. புதிய ஆத்துமக்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். இளம் தலைமுறைகள் கர்த்தருக்காக எழும்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பின்மாற்றக்காரர்களை திருப்பி கொண்டு வார். புரிந்து கொண்டவர்களை கொண்டு வார். இந்த சபை கட்டப்படுவதாக, இந்த ஊழியர்கள் கட்டப்படுவதாக. இந்த கன்வென்ஷன்ல சொல்லப்பட்ட சத்திய வார்த்தைகள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். அதுவரை சபையின் சார்பாக குடும்பத்துள்ள பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்கிறார்கள். இருக்கிற தேசங்களில் இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. அவர்களுக்கு நல்ல சுக பலன் உண்டாகியிருப்பதாக. அவர்களுக்கு தீர்க்காயுசு உண்டாகியிருப்பதாக. வேலை செய்கிற இடத்துல நல்ல சூழ்நிலை அவர்களுக்கு இருப்பதாக. விட்டுப்போன குடும்பங்களை கர்த்தர் பாதுகாப்பீராக. அவர்கள் இடம் வாங்குவார்களாக.
ஆலயம் கட்டுவார்களாக, வீடு கட்டுவார்களாக. அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை அவர்களுக்கு தருவீராக. இளம் தலைமுறை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பாஸ்டருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். மருமக்கள் வரப்பிள்ளைகளை ஆசீர்வதியும், பாஸ்டர் ஆசீர்வதியும், கிருபை உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே இந்த ஊழியத்தில் நிறைய அப்டேட் ஆகட்டும். நல்ல சவுண்ட் சிஸ்டம் ஆண்டவரே, நல்ல நல்ல என்ன வளர்ச்சி, ஆவிக்குரிய ஊழிய வளர்ச்சிக்கு எதுவான எல்லா காரியங்களும் கொடுத்துருங்கப்பா. ஆண்டவரே ஒரு லேப்டாப் கொடுத்துருங்க. நல்ல டிவிலாம் வச்சு ப்ரொஜெக்ட் வச்சு அதை போட்டு தோத்திரம் வசனம் வாசிக்க பாட நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகிவிட்டோம். நீங்கள் உள்ளத்தில் கத்த பேசுவீராக. ஆலயங்கள் அலங்கரிக்கப்படுவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக கத்தருடைய உதவி செய்ய முடிச்சிருக்கிறோம். இந்த ராத்திரியிலே வார்த்தையாக இருக்கிறேன். வசனத்தை கொண்டு ஊழியத்தை நிறைவேற்ற கத்தனை வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நான் பிரயோஜனமானவன், என் கடமை மட்டும் நான் செய்கிறேன். இசப்பா நமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஒரே நமக்கு நன்றி. பிரயோஜனமானவர்களை போதிக்கிற கர்த்தர் நல்ல வார்த்தைகளை தான். ஒரே நமக்கு நன்றி. இந்த போல பசஸ்டால் இன்னைக்கு ஊழியத்துக்காக புறப்பட்டு செல்கிறார்கள். பவுன் பிரயாணம் பண்ணதுனால கப்பல் இருந்து எல்லாரையும் பாதுகாத்துகிறேன். என் மகன் பிரயாணம் பண்றாங்க. உங்களுடைய பிரயாணம் ஒரு டீச்சிங் மினிஸ்ட்ரி ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பயன்படுத்துங்க. கிருபையுள்ள கருத்தில் போட்டிருக்கிறோம். இல்லை அழகா இத்தனை ஆண்டுகள் சவுண்ட் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுகிறார். நீங்கள் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நன்மை கிருபை தங்கட்டும். இந்த தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. தேச மக்களை ஆசீர்வதிங்க. எல்லாரும் பூர்ண கிருபை இருப்பதாக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கம்பீரமான உண்மையிலே சந்தோஷமான சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த ராத்திரி முதல்ல இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளத்தை குறித்து சில வார்த்தைகளை சொல்லி, இயேசுவின் வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு 5 காரியத்தை சொல்லி என் செய்தியை நிவர்த்தி செய்கிறேன். முதல்ல கவனிங்க. இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு வருகையின் அடையாளம் என்ன? அல்லேலூயா. the signs of second coming of Jesus Christ. அதாவது இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளங்கள் நம்முடைய தலைமுறையில் நிறைவேறி விட்டது என்பதை சுட்டி காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு சொன்ன காரியங்கள் எல்லாம் நம்முடைய தலைமுறையில் நிறைவேறிவிட்டது. இது நிறைவேறுகிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் நிறைவேறிவிட்டது. நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர வேண்டும் என்கிறதாக இருக்கட்டும். ஆமென். இவைகளை சாட்சி அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாக வருகிறேன் என்கிறார். நம்ம சொல்லணும். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். கை உயர்த்தி ஆண்டவர் அருகிலே சொல்லுங்க. சாட்சி அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். நம்ம சொல்லணும். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். அல்லேலூயா. 2000 வருடங்களுக்கு முன்னதாக பாவிகளுக்காக வந்தார். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. இனி இயேசு எதற்கு வரப்போகிறார்? பலியினால் உடன்படிக்கை பண்ணுகிற பரிசுத்தவான்களை சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார். பழைய ஏற்பாட்டில் 5 விதமான பலி இருந்தது. அதில் 4 பலிகள் இரத்தம் சிந்தப்பட்ட பலிகள். குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, போஜன பலி. புதிய ஏற்பாட்டில் அந்த 5 பலிகளையும் தான் ஒருவரே நிறைவேற்றவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பழைய மிருகம், பறவைகளின் இரத்தம் பழைய உடன்படிக்கை. ஆனால் இயேசு கிறிஸ்து இரத்தம் புதிய உடன்படிக்கை. ஆமென். பைபிள் சொல்கிறது பலியினால் அவரோடு உடன்படிக்கப்படுகிற பரிசுத்தவான்களை சேர்த்துக் கொள்ள இயேசு வரப்போகிறார். சொல்லுவா. நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இயேசு வரப்போகிறார். நீங்கள் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் இயேசு வரப்போகிறார். நீங்கள் ஆயத்தமாக இருந்தீர்களோ இல்லையோ இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவரின் நம்பிக்கை இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவரின் ஆசை இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவரின் ஆனந்தம் இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவரின் சுதந்திரம் இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவரின் எதிர்காலம் இயேசு வரப்போகிறார். ஆமென் சொல்லுவோமா? 2000 வருஷத்துக்கு முந்தி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது உண்மையானால், இயேசு வந்த நாட்களில் அநேக அற்புத அடையாளங்களை செய்தது உண்மையானால், அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புறது உண்மையானால், அவர் மனிதன் அல்ல என்பதற்கு அடையாளமாய் மரித்து 3ஆவது நாள் உயிர் தொழுவது உண்மையானால், சீசர்களை பெத்தானியாவை அழைத்துக் கொண்டு போய் எல்லாருடைய கண்களுக்குமாக அவரை ஆசீர்வதித்து எடுத்துக் கொள்ளப்பட்டது உண்மையானால், அவர் பரலோகத்தை சேர்ந்து விட்டார். அடையாளமாய் 50ஆவது நாள்
பெந்தைக்கோஸ்து நாளன்று பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்புறது உண்மையானால், அந்த பரிசுத்த ஆவியானவர் கரை திரை பிழை இல்லாத மனவாட்டியை ஆயத்தப்படுத்தும் உண்மையானால், உங்களுக்காக எனக்காக இயேசு ஒரு ராஜ்யத்தில் ஆயத்தப்படுகிறார். இவைகளெல்லாம் ஆயத்தம் உண்மையானால் நம்மை சேர்த்துக் கொள்ள இயேசு மத்திய ஆலயத்தில் வெளிப்பட போகிறது உண்மை. அல்லேலூயா. நான் 12 வயசுல கர்த்தரை அபிஷேகித்தார். 15 வயசு கவனிக்க 12 வயசுல நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். என்னுடைய 15ஆம் வயதில் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் கொடுத்தேன். 17ஆம் வயதில் சற்று தடுமாற்றம் சாட்சிகளை சொல்லியிருப்பேன். என்னுடைய 18ஆம் வயதில் முழு ஊழியத்திற்கு கர்த்தர் அழைத்தார். அன்பு கிருபையினாலே 1988 2 ஆண்டுகள் பேசிக் தியாலஜி அது படிப்பு பிற்பாடு கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் முழு நேரமாய் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் அங்கு ஊழியத்தை செய்து வருகிறேன். ஆண்டவர் ஊழியத்துக்கு என்னை அழைத்த போது 2 காரியத்தை திட்டமாய் பாரப்படுத்தினார். ஊழியத்துக்கு தேவன் என்னை அழைத்த போது 2 காரியத்தை திட்டமாய் என்னை பாரப்படுத்தினார். ஒன்று கலாத்தியர் 1:10. நான் எந்த பைபிள் வாங்கினாலும் நான் வச்சிருக்கிற அந்த பைபிள் அடிக்கடி நான் நல்ல பைபிள் வாங்கி யூஸ் பண்ணுவேன். நிறைய நோட்ஸ் எழுதுறதுனால அடிக்கடி நான் பைபிள் மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவர் நல்லவர். அதில் கவனிங்க, எந்த பைபிள் வாங்கினாலும் கலாத்தியர் 1:10 குறிச்சிருவேன். நீங்க வேணா அந்த பைபிள் எடுத்து பார்க்கலாம். அது என்ன எழுதும் தெரியுமா? இது என்னுடைய ஊழியம், இது என்னுடைய வாழ்க்கை. திஸ் இஸ் மை மினிஸ்ட்ரி, திஸ் இஸ் மை லைஃப். அது என்ன இருக்குது? ஆமென். மனுஷனையா தேவனையா? யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷனையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? இது மனிதனை பிரியப்படுத்தப்படா இருந்தால் நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல. அதனால 18 வயசுல ஆண்டவரை திட்டமாய் பேசினார், மனிதனை பிரியப்படுத்தி பிரசங்கிக்காது. அது எனக்கு அவசியம் இல்லை. ஆமென் சொல்லுமா? அல்லது கர்த்தருடைய ஊழியத்தில் இதுவரையிலும் எந்த மனிதனை ப்ளீஸ் பண்ணி பேசவே எனக்கு அவசியம் இல்லை. இன்றைய காலையில் ஊழிய சபைகளில் கொஞ்சம் கடினமான உபதேசத்தை சொல்லி தான் நான் வந்தேன். ஆண்டவர் நல்லவர். சிலருக்கு வருத்தம் வரும். வருத்தம் வந்தாலும் வருத்தம் வந்தால் தான் அவங்க மறந்துருக்க முடியும். அப்படின்னு சொல்லுங்களேன். என் பிரசங்கத்தை கேட்டு சிரிக்கிற கூட்டத்தை விட சில நேரம் என் பிரசங்கத்தை கேட்டு முறைக்கிற கூட்டங்கள் தான் அதிகமாகும். ஆமென். சிலர் என் பிரசங்கத்தை கேட்டு முறைச்சிட்டாங்கன்னா நான் என்ஜாய் பண்ணிடுவேன். ஏன் தெரியுமா? அப்போ தான் சரக்கு உள்ள போயிருக்குன்னு அர்த்தம். சில மூஞ்சி நீ தூக்குவாங்க, நான் உடனே என்ஜாய் பண்ணுவேன். ஆஹா, உள்ள போயிட்டு நான் சரக்கு. ஆமாம். அதனால 18 வயசுலேருந்து எழுதி வச்சிருக்கேன். மனுஷனை பிரியப்படுவதுன்னு அவசியம் இல்லை. 2வது ஒரு காரியம், ஒரு நாடாகிலும் சபைக்குள்ளேயும் சபைக்கு வெளியிலும், இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் அவுட்டோர் மீட்டிங்கோ இன்டோர் மீட்டிங்கோ, ஒரு நாடாகிலும் இயேசு கிறிஸ்து வருகையில் ஏதாவது ஒரு பகுதி, ரகசிய வருகை, பகிரங்க வருகை, 1000 சாட்சி, பரலோகம், நரகம், நியாயத்தீர்ப்பு, புதிய வானம், புதிய பூமி, எதையாகிலும் அவன் ஆண்டவர் ஏவுகிற ஒரு நாளாகிலும் இயேசு கிறிஸ்துவின் எதிர்காலத்தை கொடுத்து நான் பிரசங்கிக்காமல் நிவர்த்தி செய்வதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார். அதுக்கு மாற்றமே இல்லை. ஆண்டவர் நல்லவர். சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிவிட்டது. ஆண்டவர் நல்லவர். glory to God. ஓகே, அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய தலைமுறையில் நிறைவேறிவிட்டது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு பிறக்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முன்னே ஏசாயா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிச்சு. எப்போ நிறைவேறிச்சு? இயேசு வந்தபோது நிறைவேறிட்டு. அந்த ஏசாயா பரிசுத்த ஆவியை பற்றி சொன்னார், அதுவும் நிறைவேறிவிட்டது. அல்லேலூயா. இயேசுவின் மரணத்தை குறித்து பேசினார், அதுவும் நிறைவேறிவிட்டது. இயேசுவின் காயங்களை குறித்து பேசினார், அதுவும் நிறைவேறிவிட்டது. இவையெல்லாம் நிறைவேறது உண்மையானால் மத்திய ஆகாயத்திலே இயேசு வரப்போகிறார் என்றால் அதையும் குறித்து எழுதியிருக்கிறார். நீங்க எழுதியிருக்கிறது ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க. ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, கம் ஆன், உள்ள போயிடலாம். பாருங்க, சொல்லிட்டே போய் எனக்கு வருகையை பற்றி பேசினா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நிறைய பேச வேண்டியிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பேசுறேன், பரவாயில்ல. சில சபையில் நினைச்சுவாங்கன்னா இந்த நல்ல எல்லா கூட்டத்தையும் கரெக்டாக வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் தான் முதல்ல முக்கியமான ஆராதனை நினைப்பவங்க தெரியாது. மத்தியானம் சாப்பாட்டோட காலி பண்ணிடுவாங்க. வெட்டிகளா சாயங்காலம் பாதி பேர் வர மாட்டோம்.
ஆனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துக்கிற மகிழ்ச்சியாக இருக்கும். நான் உங்க அப்படி தான் நினச்சேன். மத்தியானம் ரொம்ப நேரம் பேசியிருக்கோம், நல்ல பிரியாணிலாம் சாப்பிட்ருக்காங்க, இனி அங்கங்கே போயிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் வந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். கைவேறு தெளிவிலே சொல்லுங்களேன். அதனால பல சமையல் சொல்லணும் மத்தியானத்தோடு முடிச்சிருவாங்க. நிறைய சர்ச்சில் நல்லா கன்வென்ஷன் சண்டே மத்தியானத்தோட இந்த சர்வீஸ் முடியும். ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு வந்தது குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நல்லவர். நல்ல பலருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிருபை கூட இருந்ததா பேசலாம். ஆண்டவர் மைவேலையிலே சொல்லிக்கலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். நான் பேசிட்டே போகலாம். நிறைய பேர் பேசுறதா எனக்கு ரொம்ப ஆசை, எனக்கு ஆதங்கம், வைராக்கியம், இதனுடைய தரிசனம், என்னுடைய பாரம். பைபிளில் 31,173 வசனம் வரும். டோட்டல் வேர்ட்ஸ் ரைட் அக்கா தெரியுமா? 31,173 33 நினைக்கிறேன். ஆனால் அதில் 8,000 அதிகமான எதிர்காலத்தை பற்றிய வசனங்கள். 31,103 வசனங்களில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எதிர்காலத்தை பற்றியது 8,000 அதிகமான வசனங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பைபிளில் 25% கால் பங்கு செய்தி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பற்றியது. பார்த்தீங்களா? பழைய ஏற்பாட்டில் உள்ள 17 புஸ்தகத்தில் 926 அதிகாரத்தில் 1845 முறை கர்த்தர் வருகிறார் என்று தீர்க்கதரிசனம் சொல்கிறது. என்னை பாருங்க, முகத்தை பாருங்க, விழுந்து பாருங்க, ஒரு செய்தி கவனிங்க. ஆமாம், புதிய ஏற்பாட்டில் உள்ள 260 அதிகாரத்தில் 318 முறை இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பற்றி இருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷத்தில் 21 இடத்தில் இயேசு கிறிஸ்து நான் போய் மறுபடியும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இயேசுவின் மரணம் 175 முறை, இயேசுவின் உயிர்த்தெழுதல் 104 முறை, இயேசுவின் பரமேறுதல் 33 முறை, மொத்தம் பைபிளில் கல்யாணம் 50 முறை, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின 14 நிருபத்தில் இப்ராஹிம் உட்பட அதில் 13 முறை அடல்ட் பாப்டிசம் பெரியவர் இருக்க வேண்டிய ஞானஸ்தானத்தை குறித்து 13 முறை எழுதுகிறார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த 14 நிருபத்தில் 50 முறை இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பற்றி எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு என்கிற வார்த்தையை மட்டும் பற்றி தீர்க்க தரிசனம் 333. அந்த 333இல் 224 தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பற்றியது. முழு பைபிளையும் 5 பங்கு வைத்தால் 5இல் 1 தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனத்தை மாத்திரம் 3 பங்கு வைத்தால் 3இல் 1 இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. அல்லேலூயா. Glory be to God. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். பேசிட்டே போலாம். வேதத்துல ஒரு பெரிய செய்தி இயேசு வருகைக்கு இருக்கிறது. அவை சொல்லப்பட்ட வசனங்கள் அத்தனையும் நிறைவேறி வருகிறது. மத்தேயு 24 அதிகாரம், மார்க்கு 13 அதிகாரம், லூக்கா 17 அதிகாரம், லூக்கா 21 அதிகாரம், இந்த அதிகாரங்கள் எல்லாம் வாசித்து பாருங்கள். சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் கமான் இன்னைக்கு நீங்க சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் இயேசு கிறிஸ்துவின் வருகை இரண்டாம் வருகை பற்றிய அடையாளங்கள் நம்முடைய தலைமுறையிலே நிறைவேறிவிட்டது. நிறைவேறுகிறதுக்கு ஒன்றுமில்லை. கொஞ்சம் மட்டும் சுத்தி காட்டுறேன். அன்னைக்கு உள்ள பிரசங்கங்கள் எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு பாருங்க, கன்வென்ஷன் கூட்டம், எழுப்புதல் கூட்டங்கள், காத்திருப்பு கூட்டங்கள், ராமஜனக்கு 3 நாள் காத்திருப்பு கூட்டம், சபையை சுத்திகரிப்பதற்காக 4 நாள் எழுப்புதல் கூட்டங்கள், நோட்டீஸ் அடிச்சு வால் போஸ்ட் விசேஷ ஊழியர்களை கூப்பிட்டு கன்வென்ஷன் சுவிசேஷ அறிவிக்க கன்வென்ஷன் பிரசங்கியார், காத்திருப்பு பிரசங்கியார், எழுப்புதல் பிரசங்கியார் இருந்தாங்க. இன்னைக்கு கவனிக்க, யார் வந்தாலும் சரி, ஒரு நாள் ரட்சிப்பை பற்றி பேசுவாங்க, ஒரு நாள் 2ஆம் நாள் தோன்றும் ஞானசாமத்தை பற்றி பேசுவாங்க, 3ஆம் நாள் சனிக்கிழமை அபிஷேகத்தை பற்றி பேசுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை பகலில் உள்ள பிரமமான வேறுபாட்டை பற்றி பேசுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி கண்ணை மூடிட்டு சொல்லலாம் இயேசுநாதர் வருகை பற்றி தான் பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷம், பயபக்தியாக இருக்கும், ஒரு எழுப்புதலாக இருக்கும். அன்னைக்குள்ள பிரசங்கியார் அப்படி தான் இருக்கார். எங்கள் அப்பாலாம் தெரு பிரசங்கியார், நல்ல வைராக்கியமாக பேசுனாங்க. அவங்களோட சின்ன பையனில் நான் போய் பேசியிருக்கேன். அவங்க அன்னைக்கு சைக்கிளில் தூக்கி விட்டாங்க, இயேசுநாதர் அன்னைக்கு மேலையில் தூக்கி விட்டுருக்காரு. அவள் ஓகே, அவங்க என்ன பேசுறாங்க? இயேசு வருகிறார், இயேசு சீக்கிரம் வருகிறார். கவனிக்கமா, இயேசு சீக்கிரம் வருகிறார், இயேசு சீக்கிரம் வருகிறார். இந்த வார்த்தையை காது முழுவ கேட்டோம், இயேசு வருகிறார்னு கேட்டோம். இன்னைக்கு நேரம் தலைகீழ மாறி அவர் தருகிறார்னு தர்பார் பண்ற கூட்டம் பெருகிட்டு. ஹலோ, அதே பட்டியை தராருன்னு தருகிறார்னு பேசிட்டு இருக்காரு. தருகிறாரு இல்லை, அவர் தரத்தான் செய்வார். ஆனால் அதை விட மேல என்ன தெரியுமா? அவர் வருகிறாருங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நேற்று நேரெல்லாம் நல்லா ஃபாஸ்ட் ஓடிட்டேன். கடைசி குறிப்பு என்ன தெரியுமா? 8வது குறிப்பு, எனக்கு சிறகு இருந்தால் பறந்து போய் என்ன செய்வேன்?
இளைப்பாறுங்கள். நாம் பறந்து போய் இளைப்பாறுகிறார்கள். எபிரேயர்ல வாசிக்கிறோம், இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. நாம் பறந்து போய் இளைப்பாறுகிற நாட்கள் வருகிறது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதான் பேசிட்டே போலாம். அன்னைக்குள்ள பாடல் எப்படி இருந்துச்சு? அன்னைக்குள்ள பாடல் எப்படி இருந்துச்சு? ஆமென். அம்மா பையன் சார்பாக ஸ்தோத்திரம். அம்மா சாரணோட ஜெபமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா நடராஜ் புரியார், ஐயா பிரகாஷ் சூரியன், நம்ம தலைமுறையில ஆண்டவர் ஏற்படுத்தின தகப்பன் அப்போஸ்தலர் பரிசுத்தவான் ஃபாதர் வர்க்மன்ஸ் ஐயா, இவங்க பாடலாம் எப்படி இருந்துச்சு? ஆமென். வெற்றிக்குள்ள ஆரம்பிச்சு பரலோகத்தில் முடிப்பாங்க இல்லை? இந்த பாடலாம் முன்னாடி சில மலையாள பாடல்கள், அற்புதமான பாடல்கள். அம்மா சாரணோட பாடலாம் பாடினார். கடைசியில் மகிமை அப்படி இறங்க தெரியுமா? அல்லேலூயா. தேவசாயலாய் மாறி தேவனோடு இருப்பேன் நான். அல்லேலூயா. கை அடிச்சு பாடி தேவசாயலாய் மாறி தேவனோடு இருப்பேன் நான். பாட்டு எப்படி முடியும் தெரியுமா? உன்னத சீயோன் மலைமே எனதருமை இயேசுவுடன் ஜெப வீட்டினிலே மகிழ்ந்தேன் ஜீவிப்பேனே நீரொழியா, ஜீவிப்பேனே நீரொழியா. தேவசாயில் ஆக மாறி தேவனோடு இருப்பேன் நான், தேவனோடு இருப்பேன். கை உயர்த்தி அந்த நல்லதை சொல்லுமா? ஆண்டவர் நல்லவர். Glory to God, glory to God, glory to God. தேவ சாயலை குறித்த பாடல்கள் அவை ரொம்ப நல்லா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தில் பார்த்தீங்கன்னா பிரியனே என் இயேசு நாயகனே எப்பொழுதும் என் கண்ணீர் துளை செய்வார், அங்கே நான் ஸ்வர்சிப்பார். இயேசுவே வரவே ஏகம் வந்திடரே. ஹல்லேலூயா. அது எதிர்பார்ப்பு அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? ஆமென். அன்னைக்கு பாடல் எப்படி இருந்துச்சு? பாட்டில் ரட்சிப்பு இருந்துச்சு, பாடல பரிசுத்தம் இருந்துச்சு, பாடல்ல உபதேசம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாட்டு மாறி போச்சுல. இன்னைக்கு பாடல் எப்படி மாறிச்சு? சொல்ல பார்த்தீங்களா? குத்திரி குத்திரி செய்யலக்கா, குறைஞ்சி குத்திரி இருக்கா, அல்லது களை எடுக்கும் கண்ணம்மா பொன்னம்மா வாரையில சோரெடுத்து வரப்புல ஓரப்புள்ள என் மனம் சுத்தி 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 சுத்தி. ஃபாதர் எப்படி பாடுறார்? அன்பு கூறுவே பாடாது. ஆனால் நிறைய பேர் எப்படி பாடுறாங்க? நான் இயேசுவை காதலிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குல்ல? மாறிட்டே பார்த்தீங்களா? பாடல பரிசுத்தம் போயிடுச்சு, பாடல தெய்வீகம் போயிடுச்சு, பாடல இசைகள் உள்ளவங்க டாமினேட் பண்ணிடுச்சு. பாடல சும்மா சாதாரணமானது இல்லைப்பா. 2 முறை ஜெபிப்பது ஒரு முறை பாடுகிறது சமம். ஒரு சாட்சி நான் கேள்விப்பட்டேன். மார்த்தாண்ட பக்கத்தில் குலசேகர பகுதியில் ஆத்தூர் ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே ஒரு சிஎஸ்ஐ திருச்சபையில் பல வருஷத்துக்கு முன்னால அம்மா சாரணவரஜம்மா ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க பாடிட்டு இருக்காங்களா, இந்த பாட்டு பாடுறாங்களா? காணாத ஆற்றின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு உன்னை அழைக்கிறாரே, இன்றே திரும்பி வா. காணாத ஆட்டின் பின்னே. டக்குன்னு பாட்டை நிறுத்திட்டு சொன்னாங்களா, வாலிப தம்பி, ஒரு குளத்து பக்கத்துல ஆட்கள்லாம் போற போது தக்கில் போல நினைக்கிறாயோ, உன்னை இயேசு அழைக்கிறார். ஆமா, பாடல் தான் நினைச்சிடக்கூடாது. அந்த பாடலை கேட்டு அந்த வார்த்தை கேட்ட ஒரு மனிதன் அந்த மனம் திரும்பி கூப்பிடுத்தான். சென்னையிலே மிகப்பெரிய அசம்பிளி சாஃப்ட்வேர் ஊழியக்காரனாய் கர்த்தரை மாற்றினார். அவருடைய ஊழியர்கள் இன்னைக்கும் சென்னையில் உண்டு. அசம்பிளி சாஃப்ட்வேர் இருக்க ஒரு பெரிய பொறுப்புல உண்டு. அன்னைக்குள்ள பாடல்கள் அப்படி இருந்துச்சு, ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அலையில சொல்லுங்களேன். ஓகே ஓகே, அவர் தேவைன்னா கடைசியில் எப்போது இடையில தேவைப்பட்டு அந்த பாடலை நேரம் கிடைச்சு நம்ம பாடுவோம். அதனால இயேசு வரப்போகிறாங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப அவசியமாக இருந்தது. ஆங்கில பைபிளில், தமிழில் இல்லை, ஆங்கில பைபிள் அப்படி இருக்குது. அல்லேலூயா. தோற்றம் அன்னைக்கு பயன்படுத்தியிருக்காங்க அந்த வார்த்தையை. நெருக்கங்கள் பாடுகள் ஒவ்வொருத்தரும் இருந்த நாட்களிலே சபையார் ரகசியமாய் சந்தித்த போது மாறனாரா அப்படின்னு கை கொடுத்தி ஒருத்தர் மாறனாதான்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் கை கொடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? மாறனாதா என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஆங்கில பைபிள் இந்த வார்த்தை இருக்கு, அனர்த்தமா மாறனாதா அப்படின்னு அந்த ஆங்கில பைபிள் இந்த வார்த்தை இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாறனாதா என்றால் இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று அர்த்தம். தமிழ் வேதாகமத்தில் இல்லை, ஆங்கில வேதாகமத்தில் அந்த அனர்த்தமா மாறனாதா என்கிற வார்த்தை இருக்கிறது. போகட்டும்.
இன்னைக்கு நம்ம 24ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். இந்த கவனிக்குமா? வேத பண்டிதர்களே, வேத ஆட்சியாளர்களே, டப்புன்னு மூழ்கி விட்டீர்கள். நன்றி. நான் சொல்றது கேளுங்க. பிறகு வாசிக்கல கெட்டேடா போட்டு ஆண்டவர் நல்லவர். என்ன வாசிக்க போறோம்னா, இயேசு கிறிஸ்து அவன் தன்னுடைய சீசர்களோடு கூட தேவாலயத்துக்கு போகிறார். தேவாலயத்துக்கு வரும்போது மக்களுக்கு ரொம்ப பெருமை. கவனிக்குமா? சொல்லுங்க. தேவாலயம் சீசர்கள் நிறைய பேர் இந்த யூத மார்க்கத்திலிருந்து வந்தவங்க இல்லை. கவனிக்குமா? சிலர் பாரம்பரிய சபைகளிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க சர்ச்சை குறித்து ஒரு பெரிய இது இருக்கும். ரட்சிக்கப்பட்ட புதுசில் பார்த்தீங்கன்னா கோயிலை பார்த்தா அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். கேட்டீங்களா? நம்ம கிறிஸ்தவ மக்கள் பார்த்தீங்கன்னா கோயிலில் ரொம்ப பிடிக்கும். அவங்க பிதாசுதான் சுத்தாவின் போறாங்கன்னு உங்களுக்கு பிளேட் பீஸ் அடிச்சிருவாங்க. ஏன்னா அப்படி அங்கேருந்து வந்தவே இல்லை. இதனால அப்படி இருக்கும். இது கோயிலெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் உணர்ச்சிவசப்படத்தான் செய்வாங்க. ஹலோ, அதனால 2 இடத்துல இருக்கு. ஒரு இடத்துல பாருங்க, இவங்க சொல்றாங்க ஆலயத்தை பாரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல இருக்குது கற்களை பாரும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்லித்தரேன், அழகா சொல்லித்தாங்க. அவனுக்கு பெருமை. எங்க சர்ச்சி எவ்வளவு பெருசு தெரியுமா? சாலமன் கட்டின சர்ச்சி எவ்வளவு பெருசுன்னு காட்டி தரேன். 2 வேளாகவும் 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. The Second Chronicle chapter 2 verse 1 and 2 வாசிங்க பார்க்கலாம். ஆலயம் எவ்வளவு பெருசா கட்டியிருக்காங்க பாருங்க, எவ்வளவு ஸ்ட்ராங் கட்டியிருக்காங்க பாருங்க. அவன் அதை மரம் வெட்டுறதுக்கு எவ்வளவு பேரு, அதை சுமக்கிறதுக்கு எவ்வளவு பேரு, அவங்கள சூப்பர்வைஸ் பண்றதுக்கு எத்தனை பேரு வாசிங்க பார்க்கலாம். சாலமன் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தையும் தன் ராஜரீகத்திற்கு ஒரு அரண்மனை கட்ட நிர்ணயம் பண்ணி சுமை சுமைக்கிறதற்கு 70,000 பேரையும். எவ்வளவு பேரு சுமக்கிறதுக்கு? எவ்வளவு பேரு? 70,000. கவனிங்க 70,000 பேர் சுமை சுமக்கிறதுக்கு 70,000 பேர். மலையில் மரம் வெட்டுகிறதுக்கு 80,000 பேரையும். மலையில போய் மரம் வெட்டுறதுக்கு எத்தனை பேரு? சுமக்கிறதுக்கு சித்தாளுக்கு 70,000 பேர். மரம் வெட்டுறதுக்கு எவ்வளவு பேரு? 80,000 பேர். இவர்கள் மேல் தலைவராக 3,600 பேரையும் வெட்டி. இவங்க சூப்பர்வைசர் பண்றது எவ்வளவு பேரு? 3,000. சொல்லுங்க. இதான் அந்த சர்ச்சை. நீங்க சொன்னவங்க ஆலயத்தை பாருன்னு பெருமையா சொன்னாங்கல்ல, அந்த சர்ச்சை கட்டுறதுக்கு சுமக்கிறதுக்கு எத்தனை பேரு? 70,000. மரம் வெட்டுறதுக்கு எத்தனை பேரு? 80,000. அவங்களுக்கு அங்க சூப்பர்வைஸ் பண்றதுக்கு 3,600 பேர். அவ்வளவு பெரிய ஆலயம் கட்டியிருக்காங்க. அத்தனை வருஷமா கட்டியிருக்காங்க. இன்னைக்கு அவனுக்கு அன்போடு கேட்கிறேன். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அந்த கல்லுக்கு பார்த்தீங்கன்னா ஜோசிபஸ் என்கிற பழைய சரித்திர ஆசிரியர் சொல்கிறார், ஒரு கல் 70 அடி நீளம். உங்க சர்ச்சையோட பெருசு. 70 ஒரு கல் 70 அடி நீளம், 10 அடி அகலம், 10 அடி அகலம், 8 அடி உயரம். கற்பனை பண்ணி பாருங்க. எருசலேம் ஆலயம் கட்டப்பட்ட பயன்பட்ட கல், ஒரு கல் 70 அடி நீளம், 10 அடி அகலம், 8 அடி உயரம். போய் பார்த்துருக்கேன். எருசலேம்ல எங்க பார்த்தாலும் கல்லா இருக்கும். ரோட்ல பார்த்தீங்கன்னா கல்லா இருக்கும், சுவரை பார்த்தீங்கன்னா கல்லா இருக்கும். இப்பவும் அங்கே ஒரு அழகிய சுவர் இருக்கு, வேலிங் வால். ஒரு என்னாச்சு நம்ம ரொட்டி பார்ப்போம். இது அடிக்கடி போயிட்டு இருக்கேன். ஓகே, அல்லேலூயா. நம்ம சிலர் முதல்ல பார்த்தீங்கன்னா குடிப்பாக, அப்புறம் போய் குடிப்பாக, சரி போட்டு ரைட், அந்த கிருபருக்கு போட்டு நான் சந்தோஷமா இல்லையே சொல்றேன். ஓகே come on, listen to me. எகிப்துல போய் பார்த்தேன். எகிப்துல பார்த்தேன் 400 அடி 500 அடி உயரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரமிடு. எப்படா அந்த மென் பவர்ல தூக்கி வச்சா, இவ்வளவு பெரிய கல்ல எப்படா மென் பவர்ல தூக்கி வச்சா ஆச்சரியமா இருக்கு, பிரமிப்பா இருக்கு. அதனால ரொம்ப பெருசா அவங்க சொன்னாங்க, எங்க ஆலயத்தை பாருங்க, என்ன பாருங்க, 70,000 பேர் சுமக்கிறோம், 80,000 பேர் மரவட்டுறோம், 3,500 பேர் அவங்களை வேலை வாங்குறாங்க. எவ்வளவு பெரிய சர்ச்சை. கூலா இயேசு சொன்னாரு, நீங்க பார்க்கிற இவைகள் ஒரு கல்லின் மேல் கல்லாதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். எப்படி இருக்கும் நினைக்கீங்க? இவ்வளவு பெருமை ஃபேமஸா சொன்னார். உங்க ஊர்ல என்ன ஃபேமஸ்னா போட்டு இன்னத்தை சொல்ல. ஹலோ, ஆலப்புழத்துல குடில் ரொம்ப ஃபேமஸ். ஆஹா, நான் கரையில கரங்கல் போய் கட்டினா போகும்போது இப்பவே கட்டிட்டு இருக்கதை பார்த்தேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாலப்பூர் குடில் தான் ரொம்ப ஃபேமஸா கட்டிடலாம். இப்ப 2-3 மாடி கட்டிட்டு இருக்காங்க. மேலாம் ஏறி பார்க்கலாமா? இல்லை இல்லையா? எங்க போகுதுன்னு இல்லை, புரியாம போயிட்டு இருக்கு. ஆமா, கன்னியாகுமரி மாவட்டத்துல கிறிஸ்துமஸோட இந்த கோயிலுக்கு சீரியல் கூட பணத்தையும் மிச்சப்படுத்தி இந்த குடில் கட்டுறதையும் மிச்சப்படுத்திட்டா வருஷம் தோறும் 1000 சர்ச்சாவது கட்டலை. வீட்டுல இந்த ரோட்டு மரத்தில் கட்டி வச்சிருக்க குடிலையும் இந்த மார்த்தாண்ட சர்ச்சு மாதிரி போட்ட அந்த சீரியலையும் ஒரு வருஷத்துல போனதை நிறுத்திட்டாங்கன்னா
மிஷினரிகளுக்கு ஒரு 1000 சர்ச்சை கட்டி கொடுக்கலாம். அவன் வராத நம்ம ஆட்கள் குடியில் வந்து கெட்டாலும் அதை பார்க்க போவோம். கேட்டீங்களா? சிரிப்பு பார்த்தா கண்டுபிடிச்சு தெரியுமா? அங்க எப்படி இருக்கு, இங்க எப்படி இருக்கு, கருங்கல் எப்படி இருக்கு, பாலப்பழம் எப்படி இருக்கு. நான் வெளிநாட்டுக்காரன் கிடையாது. நானும் இந்த நேரத்தில் சுத்தி நடப்போம்ல. நான் போய் பார்க்க முடியும். ஒவ்வொருலேயே செஞ்சு பார்த்துருவோங்களா? பார்த்ததுல இப்ப சொல்லிட்டு இருக்கேன். பாலப்பழம் ஃபேமஸா இல்லையா? ஒன்றும் பேச மாட்டேங்குங்க. அதில் பரிசு வர கொடுக்குறாங்க. நாம என்ன அதில் முதல் பரிசு பாலப்பழம் வாங்கியிருக்கோம். பார்த்தீங்களா? எல்லாம் கரெக்டாக அடிக்க பார்த்தீங்களா? அப்படி இப்படின்னு அடிக்காங்க. அந்த பெருமை பார்த்தீங்களா? அதில் சொல்லுங்க பெருமை பார்த்தீங்களா? எங்கள் ஊரில் கட்டிட்டோம், பெருசாக கட்டிட்டோம். ஆமாம், வருஷத்தோடு இயேசு பிறக்கல, கட்டில ஒரு தான் இயேசுநாதன் பிறந்தார். கையை வந்து தலையில் சொல்லுங்களேன். பிறப்பை நினைவு கூறுவது தவறல்ல. அவன் பிறப்ப நினைவு கூறுவது தப்பு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமத்தோடு பண்டிகைகளை ஆசரித்தால் நான் பகைத்து வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, இவங்க பெருமையா ஆலயத்தை கட்டுறாங்க. நல்ல கவனிக்கமா, பெருமையா ஆலயத்தை கட்டுறாங்க. ஆலயத்தை பாரும், கட்டிடத்தை பாரும் அப்படின்னு பெருமையா காட்டுறாங்க. இயேசுநாதர் கூலா சொன்னார், ஒரு கல்லின் மேல் கல் இல்லாமல் இடிக்கப்பட்டு போகின்றார். நீங்க நல்ல கவனிக்க, இயேசுநாதர் சொல்லுனா இயேசு பிறக்கிறதுக்கு 400 வருஷத்துக்கு முந்தி மீகா சொல்லிட்டார். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த தீர்க்க தரிசனம் கவனிங்க. இயேசு ஒரு கல்லின் மேல் கல் இல்லாதபடி இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்னாரே, இந்த தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேற்றி? மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியைப் போல உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போம். உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியைப் போல உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போம். எருசலேம் மண்மேடுகளாய் போம். ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போம். ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போம். ஹல்லேலூயா. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். அப்படி நடந்துச்சு. கவனிக்க, இயேசு சொன்னது போல, மீகா தீர்க்கதரிசி சொன்னது போல கிபி 70 தோத்திரம் ரோம படைகள் தீர்த்தராயினால் முற்றுகையிடப்பட்ட போது அத்தனையும் இடிக்கப்பட்டு கல்லுகளுக்கு இடையே தங்கம் இருக்கும் என்று யோசித்து தீக்கிரையாக்கி மொத்தமாக அழித்து விட்டார். இயேசு சொன்னது போல நடந்து விட்டார். ஓகே, உள்ள போலாம். உடனே இவர் கப்சிப் ஆயிட்டாங்க. இயேசு இப்படி சொன்ன உடனே அவங்க கப்சிப் ஆகி ஆப்போசிட்ல ஒலிவமலை அங்க போய் இயேசு உட்கார்ந்துருந்தார். வெளில போய் இயேசுநாதர் கேட்கிறாங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்களாமா? பாருங்க, நான் சொல்றதை கவனிங்க. 2 காரியத்தை இயேசு இடத்தில் கேட்டார். இயேசுவே, உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கும் அடையாளம் கொண்ட எங்களுக்கு சொல்லணும். என்னை கவனிங்க. உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கும் அடையாளம் கொண்ட எங்களுக்கு சொல்லணும்னு கேட்டாங்க. எல்லாரும் சொல்லுங்க. உலகத்தின் முடிவுக்கும் உங்களுடைய வருகைக்கும் அடையாளம் என்று சொல்லணும். 2 காரியம். இதுல உலகத்தின் முடிவின் அடையாளத்தை நான் பேசல, அதுவும் பேசலாம். இன்னைக்கு நேரம் இல்ல. வருகையின் அடையாளத்தை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு ஒரு ஆவிக்குரிய செய்தி 5 குறிப்போடு இன்னைக்கு நான் செய்தியை நிவர்த்தி செய்கிறேன். உடனே அவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகையின் அடையாளத்தை பத்தி பேசுகிறார். ஒன்னோட சொல்றார். கவனிக்கலாமா? ஆமென். 4ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாருங்க. எப்படி சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க. ஒருவரும், நம்ம சொல்லுங்கம்மா, ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் தெரியுமா? நீங்க 11ஆம் வசனத்தை பாருங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். யாரை வஞ்சிக்கிறது? கள்ள தீர்க்கதரிசி. அடையாளம் காட்டித்தாங்க. சொல்லுங்க, எப்படி வஞ்சிக்கப்படுறாங்க? கள்ள, நீ சத்தமா சொல்லுங்க. நான் ஒரு கூட்டத்தில் பிரசவம் பண்ணிட்டு ஒருத்தர் ஜோம் பண்ண போனாங்க. எதுக்கு ஜோம் பண்ணு? இல்லை பரவாயில்ல, நீங்க ஜோம் பண்ணுங்கன்னாங்க. நான் கேட்டுதான் ஜோம் பண்ணுவேன். எதுக்கு ஜோம் பண்ணணும்னு கேட்டு ஜோம் பண்ணா ஒரு குழப்பம் இல்லை. ஹலோ, சில ஆட்கள் தனியா இருப்பாங்க. அண்டவரே, நீ கொடுத்த குழந்தை பாக்கியத்துக்கே தோத்துறோம்னு சொல்லி அவனுக்கு கல்யாணம் வருது. நான் கேவலம் பண்ண முடியாது. அதில் எதுக்கு ஜோம்னு கேட்டு ஜோம் பண்ண பிரச்சனை இல்லை மாஸ்டர். இது எது குழப்பங்க? ஹலோ, கள்ள தீர்க்கதரிசிகளும் வஞ்சி கவனமா இருக்கணும். கேட்டீங்களா? ஆமா, என்கிட்ட ஒரு கூட்டத்தில் முழங்கால் விட்டு எதுக்கு ஜோம்னு கேட்டேன். இல்லை, நீங்க ஜோம் பண்ணுறாங்க. ஜோம் பண்ணி முடிச்சு கேட்டாங்க, ஆண்டவர் என்னை பத்தி என்ன சொன்னாங்க? நான் டப்புன்னு சொன்னேன். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் போட்டு அபிஷேகம் பண்ணி வேறுபட்டு ஆவியோட முறையை ஆராதிச்சு பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னாருங்க. அது பைபிள்ல சொல்லியிருக்கீங்களா? நான் குடிக்காரன். ஹலோ, இது கர்த்தர் சொன்னாரா? அப்ப சொன்னார்.
ஒரு மாமியாருக்கு துணி துவச்சு கொடுன்னு சொன்னாரு. அல்லேலூயா. ஆமா, கொஞ்சம் புருஷனுக்கு அடங்கி போட சொன்னாரு. இப்போ அமைதியாக விட அல்லது அப்பப்போ நம்ம மௌன சம்பவத்தை அறிகுறி. இது தமிழ்நாட்டின் ராஜரிக பிரமாணம். அல்லேலூயா. சொல்லி இன்னைக்கு கவனிக்க வஞ்சனை முதல் அடையாளம். ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். என்ன கவனிங்க, முதல் அடையாளம் ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். நீங்க அப்படி 24 வசனம் பாருங்க. 24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். ஒரு அதிகாரத்தில் 3 இடத்துல இருக்கிறது. 4 வசனத்தில், 11 வசனத்தில், 24 வசனத்தில். என்னை கவனிக்கமா? என்னை கவனிச்சிருங்க. முதல்ல வஞ்சிக்கப்படுகிறது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிறார்கள். பெங்களூர்ல இந்த வாரம் பெங்களூர் தான் போறேன். 4 நாட்கள். பெங்களூர் ஒரு பெரிய திருச்சபை, ஒரு பெரிய போதகர். அவரை அந்த ஸ்தாபனத்தினுடைய தள்ளிட்டாங்க. ஏன்னா அவருடைய அணுகுமுறைகள் எல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு. ஆப்பிரிக்கால இருந்து வந்து யூடியூப்ல இருக்கு. ஆப்பிரிக்கால இருந்து ஊழியக்காரங்க வந்து பேசுறாரு. இந்த 3 காரியம் சொன்னார். என்ன கவனிக்கலாமா? ஜனங்கள் எப்படி வஞ்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்படும், நேரசாரம் கொண்டு, அபிஷேகம் கொடு, வீடு கொடு, ஆவியோடு உண்மையோடு ஆராதி, நீ விசுவாசி, உன் தேவையை கர்த்தர் சந்திப்பார், உன் வியாதியை கர்த்தர் குணமாக்குவார், பரிசுத்தத்தை காத்துக்கொள், தசமா கொடு, காணிக்கை கொடு, சுவிசேஷம் அறிவிங்க, குடும்பமா சந்தோஷமா வாழுங்க. அல்லேலூயா. தோத்தர் தேவ சுத்தம் செய்யுங்க, இயேசு வருகைக்கு ஆயத்தமாங்க. இதை தவிர வேற என்ன செய்தி வேணும்? அவர் என்ன பேசுறாரு தெரியுமா? நீ சர்ச்சுக்கு வரும்போது உன் பாக்கெட்ல பர்ஸ்ல பைசா இல்ல, இப்ப நீ விசுவாசத்தோட திறந்து பாரு, உன் பர்ஸ்ல பைசா இருக்கு. யூடியூப்ல இருக்கு. ஹலோ, உடனே ஒருத்தன் எழுப்புறான். ஒருத்தன் எழுப்பி அவன் பர்ஸை ஓபன் பண்ணி சொல்றான், எஸ் என் பர்ஸ்ல பைசா இருக்கு. உடனே எல்லாரும் கை தட்டுறாங்க. இது ஆப்பிரிக்கா பரிசு, இங்க பெங்களூர் பரிசு அந்த சேர்த்துல வந்து சொல்லுது. இங்க ஒரு சிறுசு அதில் ரூபா இருக்குது. எனக்கு சிரிப்பு வந்துட்டு. என்ன சிரிப்பு வந்துட்டுனா, இயேசுநாதர் 2 காரியத்தை செய்ய மாட்டாரு. ஒண்ணு கள்ளனோடு அடிக்க மாட்டாரு, இன்னொன்னு ஸ்டாலின்ல இருந்து அடிச்சு மாத்தி அடிக்க மாட்டாரு. 2 தப்பு செய்ய மாட்டாருல. ஹலோ, கோமாளி யுத்தம் பண்றதுக்கு இயேசு வந்தாரு, குரல் யுத்தம் பண்றதுக்கு இயேசு வந்தாரு. அந்த ஆளு என்னோட சொன்னாரு, ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு, அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு, அந்த நேம் ஆஃப் ஜீசஸ் நீ வாங்கி குடிச்சு பாரு, இது வந்து இப்ப திராட்சரசமா மாறும். சரி, இப்படி இந்த குரல் யுத்தம் பண்றதுக்கு இயேசு வந்து அதே கோமாளி தான். உடனே வாங்கி குடிச்சிட்டு சொல்றாங்க, எஸ் எஸ் வெரி டேஸ்ட். அந்த எப்படி வஞ்சனை எப்படி பாருங்க. வசனத்தின் ஆதாரத்தில் காட்டி தர பாருங்க. அந்த ஆள் என்னோட சொல்ல என்ன சொன்ன தெரியுமா? நீ இப்ப விசுவாசிச்சா போதும், உன் பல்லெல்லாம் தங்கமா மாறிடும். சரி, நான் தங்கமா மாறிட்டு, சரி எத்தனை கேரட்டு ஜாயால் காசுல போய் உடைச்சி எவ்வளவு வித்துக்கலாமா? ஹலோ, என்ன ஒண்ணு பேச மாட்டீங்க? விசுவாசிச்சா பல்லு என்னமா மாறிடுமா? இப்ப பல்ல ஆஸ்பத்திரிக்கு தங்க பல்ல வைக்காங்களா இல்லையா? பேசவே இல்லை. வெள்ளி பல்லு வைக்காங்களா இல்லையா? எனக்கு மர்மா வந்து பல்லாட்டு கேட்கலாம், அதெல்லாம் எனக்கு தெரியும், ஓரளவு தெரியும். மருத்துவம் எடுத்திருக்கிறாங்க. 3வது மருமகன் பல் மருத்துவர். என்னை கவனிக்கிற அது கூட கேட்கிறேன், நல்ல கவனிக்கிறேன். விசுவாசிச்சா பல்லு எதுவா மாறிடுமா? இவ்வளவு வஞ்சனை பத்தியா? என்ன ஒன்றும் பேச மாட்டேங்க. நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லி தரேன், அப்ப நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. விசுவாசிச்சா பல்லு தங்கமா மாறிடுமா? நான் சொல்ல என் மருமகிட்ட பல்லு வெள்ளையா மாறுறதுக்கு 1000 ரூபாய் கொடுத்து ஆட்கள் காத்திருக்கு. பல்லு தங்கமா மாறணும். நாங்கள் விசுவாசமும் வேண்டாம், பைசா வேண்டாம், உங்க அவ்வளவு பல்லையில தங்கமா காட்டித்தாரு. ஹலோ, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. 3 மாசம் பல்லு வளர்க்கக்கூடாது. அத்தனை பல்லு தங்கமா மாறும். ஆனால் நீங்கள் மனிதரோடு சந்திக்க முடியாது, மிருகங்கள் சார்ந்து வாழ வேண்டும். எங்க போகுது கிறிஸ்தவம் இன்றைக்கு? ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். மறந்துடும் அப்பா, என் சந்தோஷமாயிரு, என் சமாதானமாயிரு, என் ஆறுதலாயிரு, என் திருப்தியாயிரு. அல்லேலூயா. குடும்பத்தோட ஐக்கியமா வாழு, என் மன்னிச்சு வாழு, தேவசுத்த வாழு. என் பேச வேண்டிய எவ்வளவு சத்தியம் இருக்கு. இதை விட்டு பல்லு தங்கமா மாறிச்சு. ஹலோ, இப்ப பல்ல காட்டினாலே சகிக்க முடியல. இதை தங்கமா மாறின பல்ல காட்டின சகிக்க முடியுமா? எவ்வளவு வஞ்சனை பார்த்தீங்களா? எவ்வளவு ஏமாற்றம் பார்த்தீங்களா? உங்களுக்கு ஒரு வசனம் அடையாளம் காட்டட்டுமா? நீங்க வாசிக்கீங்களா? வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Revelation chapter 13 verse 11. வாசிங்க. பின்பு வேறொரு மிருகம்
பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். வேறு ஒரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக. அது எப்படி சொல்லுங்க? ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது. 2 கொம்புகளை உடையதா இருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது எப்படி பேசுச்சு? வலு சர்ப்பத்தை போல பேசுது. எல்லாம் நல்ல கவனி. இந்த வஞ்சனையை காட்டுதார. கள்ள தீர்க்கதரிசி சொன்னாரா? தீர்க்கதரிசி ஆப்போசிட்ல கள்ள தீர்க்கதரிசி. கிறிஸ்து ஆப்போசிட்ல அந்தி கிறிஸ்து. புரியுதா பேசுறது? ஆன்டி கிரைஸ்ட். அந்தி கிறிஸ்துனா சாக்கியால கிறிஸ்து நினைச்சிருந்தாரு. அந்தி கிறிஸ்துனா ஆன்டி கிரைஸ்ட், எதிர்ப்பு கிறிஸ்து. ரைட்? தீர்க்கதரிசி கள்ள தீர்க்கதரிசி. தரிசனத்துல பார்க்கிறாரு, ஒரு ஆட்டுக்குட்டி எழுப்பி வருது. அதுக்கு கொம்பு 2 கொம்பு இருக்கு. அப்ப அது என்னது? கஷ்டம் தான். ஆனா ஆத்மாக்களே ஆடு மாதிரி கொம்பு இருந்தா அது என்னதுன்னு? ஆடு தானே. மாசு திருப்பி வாசிங்க. கமான். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது. சரி, அப்ப ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புனா சத்தம் என்ன சத்தமா இருக்கணும்? அப்படிதான் ஆட்டுக்குட்டி மாதிரி தான் இருக்கணும். சத்தம் எப்படி இருந்துச்சு? வலு சர்ப்பத்தை போல பேசி. இவன் புரிஞ்சுதா? இவ பார்த்தா வேங்கலிஸ்ட், பார்த்தா ஆட்டுக்குட்டி, பார்த்தா கொம்பு, ஆனா உள்ள சரக்கு வேற. ஹலோ, லிசன் டு மீ. இதை கவனிக்கிறீங்களா? அடையாளம் கண்டுபிடிங்க. ஆவிகளை பகுத்தறிகிற கிருபைகளை கர்த்தருக்கு தருவார். ஹalleluya. இதை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். உள்ள வேற பிசாசின் ஆவி. தீர்க்கதரிசனத்தை ஏமாந்து போயிடக்கூடாது. ஹலோ, அற்புத அடையாளத்துக்கு ஏமாந்து போயிடக்கூடாது. முதல்ல இயேசுநாதர் வருகை அடையாளம் என்ன தெரியுமா? வஞ்சனை. ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், ஏமாற்றப்படுறாங்க, வாலிபர்கள் வஞ்சிக்கப்படுறாங்க. ஹலோ, ஒரு ஒழுங்கிற வஞ்சனை. ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். தவறான உபதேசத்தில் வஞ்சனை. ஏதோ ஒரு காரியத்தால் ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். வேதம் தான் தெளிவாய் சொல்லுகிறது, வஞ்சிக்கப்பட்டு போகாதீர்கள். கை வயிறு வழியிலே சொல்லுங்க பாருங்களா. அவன் திருப்பி சொன்னதான் புரியும். நல்லா புரியுது. அந்த பாட்டே பாடக்கூடாது, கேட்கவும் கூடாது. கேட்டீங்களா? அந்த ஆவி உள்ள வந்துடும். எப்படி ஒரு பூந்தோட்டத்துக்கு போனோம், எங்க உடம்புல பூ வாசம் வருமோ, அது மாதிரி இந்த தேவையில்லாத பாட்டை பாடினா அந்த ஆவி தான் வாழும், பிறகு அந்த சுவாபம் தான் வாழும். ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அந்த பாட்டோட பெரிய விஷயம் இல்லை. அது பெரிய காலத்தில் பழைய காலத்தில் இருக்க பாடுறோம். பாட்டத்தில் வச்சா எழுதணும், கேட்டத்தில் வச்சா நடித்தவன் நாட்டத்தில் வச்சாங்க போட்டு. ஆமா, அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி வழியிலே சொல்லி பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்தம் நாம மகிமைப்படணும். ஆண்டவர் வஞ்சிக்கப்பட்டு போகிறார். அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். இதுதான் இயேசு கிறிஸ்து வருகை அடையாளம். இதைத்தான் பவுல் வேதனைப்படுறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். 2 Corinthians chapter 2 verse 3. 2 கொரிந்தியர் 11:3 வாசிங்கள். 11 verse 3. 11:3 வாசிங்கள். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, பிசாசு பழைய பாம்பு வலு சர்ப்பம் தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்து, கெடுக்கப்படுமோ வஞ்சிக்கப்படுமோ என்று பயந்து இருக்கிறீங்களா? இவ்வளவு பயம். எங்களுக்கு தான் பயம். லைட்டை பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து, டிஸ்கோ லைட்டை பார்த்து இந்த பையன் மாதிரி ஒரு சீப்பு. என்ன சொல்றது? ஒரு சீப்பு. எவ்வளோ கண்டுபிடிச்சா ஒரு சீப்பை? அப்படி ஒரு சீப்புன்னு ஒன்று கிடையாது. புதிய பண்ண ஒரு சீப்பு வேண்டாங்க. நீ கையடிச்சு பாட்டு பாடுறா மதி ஒன்று பேசப்படுங்க. அப்படி புதிய பண்ண ஒரு சீப்பு ஒன்று இல்லைன்னா எல்லாரும் கத்திர துதிக்கணும், எல்லாரும் ஆராதிக்கணும். இப்போ ஒரு சீப்பு பண்ணுறாங்க. ஒரு சீப்பு மேடையில் வச்சு இந்த புகையெல்லாம் கிளப்பி விட்டு, ஹலோ, இந்த புகையை கிளப்பி விடும்போது எனக்கு புரிஞ்சிட்டு, இந்த கள்ள பயிர மேடையில் பாடும்போது மகிமை வராதுன்னு தெரியும். அதனால இவர்களே இந்த கள்ள பயிர்களே புகை கிளப்பிட்டாங்க. அப்படி ஆசிரிப்பு கூடாத மகிமை இறச்சிச்சு. இந்த திருட்டு பயிர்களே இங்கே வச்சு புகையை கிளப்பிட்டாங்க. இவங்க ஏதாவது ஒரு சீப்பு முக்காடு போட தெரியாத குட்டிகள், ஒழுங்கா ட்ரெஸ் பண்ண தெரியாத பயலுங்க, இவங்க ஏதாவது ஒரு சீப்பு. பிள்ளைங்க நல்லா பாட்டாங்க. ஆண்டவருக்கு சோத்திரம். கைவரி தலையிலே சொல்லும் போதுமா ஆமா எல்லாம் ஆட்டம் பயங்களுக்கு ஆட்டம். இந்த ஆடும்போது சில பயங்களுக்கு இந்த கைகாலம் திருக்கிட்டு போகுது.
ஆமா, சில ஆடு ஜன்னி வந்து சாவும் போது கடைசியில் திருக்கிட்டு தான் சாவும். ஜன்னி வரும்போது சில ஆட்டு அப்படியே வெட்டிட்டு போவோம். இப்படி வெட்டிட்டு இப்படி சாவும்போது இப்படி ஆடு சாவும். அதான் இப்போ உள்ள அந்த பேங்க்ல ஓரிச்சு இருக்கும். எசனால டான்ஸ் ஆடல, பவுல் டான்ஸ் ஆடல, கேட்டீங்களா? பேதுரு டான்ஸ் ஆடல, பந்தகோஸ்து மேலப்புற யாரும் டான்ஸ் ஆடல. டான்ஸ் எவன் ஆடுறானோ ஆராதனை போகிறவன் தலையில் இருக்கிற பிசாசு ஆவி, the spirit of Lucifer. ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் வஞ்சிக்கப்படுகிறார்கள். பரவாயில்ல முடிச்சு ரைட் ஓகே. நம்ம பிசாசு ஆவி அதனால ஜீவியல்ல. ஆமா, எல்லாம் ஸ்டாலின் வர எல்லாம் டேக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் சொல்லி தர பார்த்தேன். நமக்கு நிறைய காரியங்கள் தெரியுங்களா? எல்லாம் சொல்லித்தர பார்த்தேன். ஆதாரப்பூர்வ நிறைய காரியங்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தாழ்மையா இருக்கணும், தாழ்மையா பாடணும், தாழ்மையா ஜெபிக்கணும், தாழ்மையா ஆராதிக்கணும், தாழ்மையா ஜெபிக்கணும். ஆமீன். எவ்வளவு கலாச்சார சீரியல் இருந்தாலும் உபதேசம் விடக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி வந்தாலும் கவனிக்கணுமா? விஞ்ஞான வளர்ச்சி வந்துட்டு பாருங்க, விஞ்ஞான வளர்ச்சி வந்துட்டு நிறைய பணம் வந்துட்டு நாகரிகம் வந்து ஸ்டைலை மாத்திட்டு சாப்பாடை மாத்திட்டு. நான் சொல்ல ரேஷன் அரிசி விட்டுட்டு பாசுமதி அரிசி சாப்பிடலாம். மண்ணெண்ணி திங்க முடியாதுல்ல. இன்னும் ஒன்றும் பேச முடியலையே. இன்னும் விஞ்ஞான வளர்ச்சி வந்துட்டு பணம் வந்துட்டு வேணா பாசுமதி அரிசி வாங்கி சாப்பிடலாம். இனி விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது, மண்ணெண்ணி திங்க முடியாதுல்ல. இன்னும் ஒன்றும் பேச முடியலையே. போட்டும் நாளை பேச முடியாதுல்ல. சொன்னது சொல்லி போயிடுவோம். சொல்லுங்க. ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அவர் கேட்கிறாரு, கிறிஸ்துவை பற்றி உண்மை என்று விலகும்படி வஞ்சிக்கப்படுமோ என்று நான் பயந்து இருக்கிறேன். இதான் வஞ்சனைங்க. இன்னொரு வசனத்தை வாசித்து பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. அதில் எழுதியிருப்பாங்க, வஞ்சனை குறித்து எழுதியிருக்கிறது. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் பிசாசின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும், மிருகம் அந்திகிறிஸ்து வாயிலும், கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். எப்படி சொல்லுங்க? அற்புதத்தை செய்கிற பிசாசும் அற்புதம் செய்வான். பிசாசின் ஆவிகளும் அற்புதம் செய்யும். அற்புதத்தை செய்கிற பிசாசின் ஆவிகள். அடையாளம் கண்டுபிடிங்கள். பல வருஷத்துக்கு முந்தி தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் ஊழியத்துக்கு போயிருந்தேன். என்னை கவனமா கேளுங்க. குறிப்பிட்ட பட்டணத்தில் ஊழியத்துக்கு போயிருந்தேன். கவனமா கேளுங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்புறம் பீகார்ல சந்தித்த ஒரு ஊழியக்காரர். இப்பொழுது அவர் தமிழ்நாட்டில் ஒரு பட்டணத்தில் ஊழியம் செய்கிறார். என்னுடைய பேரை சார்ந்தவர், பாஸ்போர்ட்டை பேரை சார்ந்தவர். அவர் அப்பொழுது பீகார்லேருந்து வந்து அந்த ஊரில் இருந்தார். ஒரு பகல் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு, இந்த சிஸ்டர் பேங்க்ல ஒர்க் பண்ணுறாங்க, இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, நகை போடலை, ரொம்ப பெந்தைக்கோஸ் அனுபவம், இவங்களுக்கு ஜோப் பண்ணுங்க அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அந்த கவனிக்கமா அல்ல, அந்த சகோதரி புலங்கள் போட வைத்து தலையில கை வச்சு ஜோப் பண்ணு. தலையில கை வச்சு ஜோப் பண்ணா டக்குன்னு அந்நிய பாசையில பேசு. அவ்வளவு அழகா அந்நிய பாசை. ஆவியார் சொல்றேன், இவன்கிட்ட இருக்கிறது பொல்லாத ஆவி மிரட்டுங்க. அந்நிய பாசமா நினைக்குது. ஏன்னா ஒளியின் தூதம் வேஷத்தை தெரிந்தவரை செய்வாங்க. இயேசு நம்ம பிசாசன் சத்து மொத்தம் கீழே வந்து ஆட ஆரம்பிச்சு, நாம் தான் இவளை குழந்தை பாக்கிய நம்ம கெடுத்துட்டு தெரியுமா அப்படின்னு ஆட ஆரம்பிச்சு. இயேசு நாமத்தில் போன பிசாசு துரத்தி விட்டுட்டு ஊழியத்தை முடிஞ்சுட்டு சாப்பிட்டு ரூம்ல ரெஸ்டாரண்ட் இருக்கு. கரெக்டாக 4 மணி 3லேருந்து 4 3 பேர் கூட்டிட்டு அந்த சகோதரியை ரூமுக்கு வந்துட்டாங்க. அந்த சகோதரியை ரூமுக்கு வந்துட்டாங்க. வந்து பாஸ்டர் ஒரு 5 நிமிஷம் பேசலாம், ஒரு சந்தேகம் இருக்கு, தெளியப்படுத்திருக்கேன். ஹலோ, அந்த சகோதரி சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட சபையை சொல்லி 4,41,000. ஹலோ, நாங்கள் தான் சியோனுக்கு போவோம். அந்த வகுப்பை சார்ந்தவர்கள். எங்கள் சபையில் நான் 14 வருஷம் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்தேன். 14 years. நல்லதப்பட மக்கள் 4,40,000 நல்லதான் சியோன் அப்படின்னு சொல்ற சபைக்கு போன சகோதரி 14 வருஷம் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு அவர் சொன்னா 14 years சபையில தீர்க்க தரிசனம் சொல்றேன். All prophecy is exactly right. ஆனா இன்னைக்கு தான் தெரிஞ்சது எனக்குள்ள பிசாசு இருந்துச்சு. இப்ப சொல்லுங்க, எனக்கு குழப்பமா இருக்குது. பைபிள் இதுக்கு ஆதாரம் இருக்கா?
அந்த பைபிள் ஆதாரம் இருக்கு. பைபிள் எங்க ஆதாரம் இருக்கு? தோன்ற பவுல் ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு குறி சொல்ற பொம்பளை அவங்களை பின்தொடர்ந்து என்ன சொல்ல தெரியுமா? இவர்கள் ரட்சிப்பின் வழி ஆரம்பிக்கிறவர்கள், இவர்கள் உன்னதமான தேவனுடைய தாசர்கள். கவனிங்க, இந்த வார்த்தை சரி, அவனுக்கு ஒரு ஆவி தப்பு. என் காரியம் மனசிலாச்சான்னு மனசிலாயோ? வார்த்தை சரி, ஆவி வேற. இதை காட்டி கொடுத்தேன். இது அங்க போய் சொல்லியிருக்காங்க, அங்க போய் சொல்லியிருக்காங்க. இப்படி நான் போனேன், எனக்கு ஆவி இருந்து வெளியே வந்துச்சு. உடனே அவருக்கு ஒன்றும் சொல்ல முடியாம இத்தனை வருஷம் தசமா கொடுத்தோம்ல, எனக்கு அந்த பேயை நீங்கள் கண்டுபிடிக்கலையே அப்படின்னு சொன்ன நாங்கள் செய்வோம். பிளவு இருக்கிறது ஒன்றும் பேசாத இருக்காரு. பிளந்துட்டு கூட வேற சொல்லி போயிட்டாங்க. எனக்கு ஒரு பேய் இருந்துக்கு நீ கண்டுபிடிக்க முடியலையே, இத்தனை வருஷம் அங்கதான் இருந்தேன் அப்படின்னு போய் கேட்டதுக்கு உடனே சொல்றோம், நாங்கள் செய்வோம். நீ எருசலேம் செய்யற அளவுக்கு பிளவு இருக்கா? சரி இருக்குல்ல, எல்லாம் பார்த்துக்கலாம். கவனிக்கமா, வஞ்சனையின் ஆவிகளுக்கு நிறைய கிரியை செய்கிறது. இதுக்கு மேல நான் பேசல, கீழே போயிடலாம். ஓகே, கமான். அடுத்த வார்த்தை கவனிங்க. ஏனெனில் அநேகர் நாமத்தை தெரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். எப்படி 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 சொல்லுங்க? நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். 2016 ஊழியர் சொன்னார், 3018 பேர் உலகத்தில் நானே கிறிஸ்துன்னு சொல்லியிருந்தாங்க. அதுல 3000 செலுத்தினாங்க, 18 பேர் இருக்காங்க. இது ரொம்ப தூரம் போக வேண்டாம். உங்க ஊர் பக்கத்தில் நடந்த சம்பவம். நான் அந்த ஊர்ல 3 கன்வென்ஷன்ல பேசியிருக்கேன், 3 சர்ச்சிலையும் பேசியிருக்கேன். எங்க இருக்கு? வெள்ளேரி பக்கத்துல முருங்கை விட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முருங்கை விட அங்க 3 சர்ச்சிலும் பேசியிருக்கேன். பாஸ்டர் ஏல்கியா பாஸ்டர் கன்வென்ஷன்ல பேசியிருக்கேன். அங்க ஒரு சபை பரணவாசல் பாஸ்டர், இந்த ஆளு இவர் இருந்த சபை, அந்த சபையில பிரசவம் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு சபையில கிருபாசனத்திலிருந்து ஊழிச்சத ஒரு சமூகம் போன வருஷம் கடைசியில இப்படி நான் பேசுறேன். இன்னைக்கு கவனிக்க எங்க இருந்தவர், அவர் பேர் பாலாசி, தேவ மனுஷன், பரிசுத்தவர், முன்சாப்பாடி டைம். பாஸ்டர் எல்கியா பாஸ்டர் என்ன சொன்னாங்க? பாஸ்டர் எல்கியா பாஸ்டர் என்ன சொன்னாங்க? எனக்கு ஞானசாரம் இருந்தது இவர் பாலாசி தான் வந்தார். எப்படி ஞானசாரம் இருந்தார் தெரியுமா? பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் மூழ்கி ஞானசாரம் வந்தார். இவர் வெளிநாட்டுக்கு போனார். வெளிநாட்டுக்கு போனே பிரான்காம் என்ற நபரை சந்தித்தார். அவர் இவரை குழப்பிட்டார். அவர் இவரை குழப்பி இயேசு நாமத்தினுடைய ஞானசாரம் கொடுக்க சொன்னார். பிற்பாடு சொன்னார், நீதான் தோதர் தேவனுடைய பிரதிநிதி, உன்னை கொண்டுதான் பூமி நியாயத்திற்பார்த்து குழப்பி விட்டார். இவர் திருப்பி வந்து ஐயா எல்கியா பாஸ்டர் சொன்னாரா, போய் உங்களுக்கு தந்த ஞானசாரம் ஜெயில திருப்பி தரணும். அவர் சொன்னாரா, போய் எனக்கு எல்லாம் குழப்பம், உங்களுக்கு தான் குழப்பம், ஒன்று தான் சரக்க. அப்படி முதல் முயற்சி இயேசு நாமம் என்கிற தவறான உபதேசம். கவனிங்க, இரண்டாவது என்ன சொன்னார் தெரியுமா? நான் தான் இயேசு கிறிஸ்துவுடைய அடுத்த பிரதிநிதி என்று சொன்னார். ஹலோ ஹலோ, நான் உண்மையை சொல்லலாம். ஏன்னா அப்படி இருப்பதனால யாரையும் குற்றப்படுத்தாம நம்ம உண்மையா சொல்ல முடியும். அந்த ஊர்ல சொத்து வித்து கொடுத்தவங்க இருக்காங்க. முருங்கை கேட்டு பாருங்க, 3 பேர் என்னவோ சொத்தை வித்து கொடுத்து ஏமாற்றப்பட்டு தற்கொலைப்படுகிறவர்கள் இருக்கிறார்களாம். நீ கவனிக்க அன்போடு கேட்கிறேன். நடந்த சம்பவம் தெரியுமா? ஒரு பெந்தெகோஸ்ட் பாஸ்டர் ஆசிரியர் பெயர், கிட்டத்தட்ட 16 வருஷமா இன்னும் பள்ளியாடியில் முருகவடையில் இருந்தார். கடைசியில போய் வாழ்க்கை மாறியது. கடைசியில் என்ன சொன்னார் தெரியுமா? நான் தான் கல்வி அவதாரம் என்றார். தன் பெயரை மாற்றிக் கொண்டார். முத்துக்குட்டி லகரி கிருஷ்ணா என்று தன் பெயரை மாற்றிக் கொண்டார். திருநெல்வேலி மாவட்டம் முக்குடல் பக்கத்தில், இப்பொழுது தென்காசி மாவட்டமாக இருக்கும் நினைக்கிறேன். தோத்திரம் 2000 ஏக்கர் இடத்தை வாங்கி மனுஜோதி ஆசிரமம் வைத்தார். 3 பிள்ளைகள் அவருக்கு. தேவையும் தேவ தயவும், இன்னொரு தேவ ஆசீர்வாதம். பாசம் தெரியும் நினைக்கிறேன். அதுல ஒரு முறை ஒரு மகனை பார்த்தேன். அது 2வது மகனா கடைசி மகன் தெரியல. அவர் சொன்ன என் அண்ணனும் தம்பியும் தோத்திரம், எங்க அப்பா தான் தெய்வம்னு இருக்காங்க. நான் பாளையங்கோட்டையில் இருக்கிறேன், இயேசுக்காக வெளியே வந்து கேட்டேன். அவர் என்ன பேச இருக்கார், அந்த அட்ரஸ் இல்லை, அவர் நேரடியாக சொன்னார். கவனிக்கமா, எப்படி தெரியுமா வஞ்சனை? நல்ல பரிசுத்தவான், தேவ மனுஷன். ஒரு காலத்துல அவரால் லாரி பிரசங்கியாருன்னு சொல்லுவாங்க இல்ல பாஸ்டர், சிரிப்பா லாரி பிரசங்கியா இருப்பாங்க. கடைசியில் வாழ்க்கையில் ஏற்படும் வீழ்ச்சி. நான் சாக மாட்டேன், தேதியை குறித்தார், நான் தான் பேசியார். என்ன சொன்னார் தெரியுமா? அந்த ஊர்ல தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். எங்க மாமா எப்பவும் இருக்காங்க, 90 வயசாச்சு. எங்க மாமாவுக்கு அண்ணாச்சு. எங்க மாமா ஆதாரம் பாஸ்டர் சாம்பிள், நல்ல கவர்மெண்ட் ஆதாரப்பூர்வமா பேசுறேன். இன்னொரு பாஸ்டர் இப்பவும் இருக்கிறார், தமிழரசு ஒரு பாஸ்டர் இருக்கிறார். 4 பேரை கூட்டு வாங்க, வந்த பாஸ்டர் கூட்டிட்டு வந்துருக்காங்க. இன்னத்தான் சொல்றாங்க, இவங்க போயிருக்காங்க. என்ன சொல்றாரா தெரியுமா? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து காட்டினாரா, இது நான் தான் அப்படின்னாரா. ஆமா,
இவங்க 4 பேர் போயிருக்காங்க. என்னதான் அவர் சொல்ல போறாரு போறா. அப்போஸ்தலர் 17:31 காட்டி நான் தான் வாசிக்க பார்க்கலாம். மைக் வாசிப்போம். யாரா எடுத்து போய் எல்லாரும் கேட்கட்டும். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். ஒரு மனுஷனை நியமித்திருக்கிறார். இந்த நியமித்த மனுஷனை கொண்டு பூமி நீதியோடு நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷன் தான் எனக்கு மரணம் வராதுன்னு சொல்லி தேதியை குறித்தார். கடைசியில் எங்க மாமா சொல்லும்போது சொன்னாங்க, கொஞ்சம் தயங்கிட்டாங்க, நல்ல கான்சியஸா இருக்க சொன்னாங்க. அவர் மரணத்துல செத்து அழுகி அவர் தூக்கி போகும்போது தண்ணி வடிஞ்சது, பரிதாபமாக மரணம் பிறந்தது. உலகத்துல இயேசுவை தவிர தோன்ற எல்லாரும் மனிதர்களே. மனிதர் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தில் படைவதும் மனிதருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், தீர்க்காயுசை தருவார். நான் விசுவாசிகள். ஆனாலும் எனக்கு ஒரு நாள் இந்த உலகத்தில் ஓட்டத்தை முடிக்க வேண்டிய நாட்கள் வரும் அப்படின்னு சொல்லுங்கள். பிறந்த எல்லாருக்கும் ஒரு நாள் முடிக்கிற ஒரு நாள் உண்டு. கை உயர் தலையிலே சொல்லுங்களேன். ஆனால் மரணத்தை ஜெயித்த ஒரு தெய்வம் இரட்சகராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. அப்ப வஞ்சிக்கப்படுறாங்க. அடுத்த 6வது வசனம் வருமா, யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுகிறீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராட்சியத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். நல்ல கவனிக்கமா. யுத்தத்தின் செய்திகள். வேகமா போறேன், டைம் ஆயிடுச்சு. யுத்தத்தினுடைய செய்தி. இலங்கை தேசத்துக்கு 14 முறை போயிருக்கேன். தேவன் அனுபவித்தால் அடுத்த வருஷம் 1 முறை போக இருக்கிறேன். தேவன் அனுபவித்தால் 14 முறை வரைக்கும் நான் போயிருக்கிறேன் இலங்கை தேசத்துக்கு. யுத்தம் நான் 2002 போக ஆரம்பிச்சேன். ஐயோ பரிதாபம். 5 லட்சம் நம்முடைய தமிழ் உறவுகள், தொப்புள்குடி உறவுகள் நம்ம இழந்திருக்கிறோம். இதாம இருக்கும். தோற்றுறோம். தென் அமெரிக்க நாடு கொலம்பியாவுக்கு போயிருக்கிறேன். எங்க பார்த்தாலும் டோல், எங்க பார்த்தாலும் போலீஸ், கொலம்பியா. அவன் ஏன்னு கேட்ட அவர் சொன்னாரு, இந்த உள்நாட்டு கலவரங்கள் எங்க ஊர்ல இதுவரைக்கும் 50 வருஷத்துக்குள்ள தோற்று 5 லட்சம் மக்கள் அப்பாவி ஜனங்கள் இறந்திருக்கிறார்கள். கலவரம். தென்கொரியா வடகொரியா சண்டை மறந்துட்டீங்களா? ஏதோ ரஷ்யா உக்ரைன் சண்டை முடிஞ்சிச்சா? சீனா இந்தியா பார்டர்ல சண்டை முடிஞ்சிச்சா? பாகிஸ்தான் இந்தியா பார்டர்ல யுத்தம் முடிஞ்சிச்சா? ஹலோ, யோசிச்சு பாருங்க. 2 வருஷம் இஸ்ரவேல் காசாவில் நடந்த யுத்தம் கிட்டத்தட்ட 50,000 ஜனங்கள் வருஷத்துக்கு போனார்கள். இஸ்லாமியர்கள் நல்லவர்களே, இந்துக்களும் நல்லவர்களே, கிறிஸ்தவர்களும் நல்லவர்களே, நாஸ்திகளும் நல்லவர்களே. உலகத்தில் பிறந்த ஒருவரும் வன்கொடையாய் சாகக்கூடாது. எல்லா மனிதரும் கடவுளுடைய பிள்ளைகள். எந்த மனிதனும் ரத்தமும் பூமியிலே சொல்லக்கூடாது. நான் அதை சப்போர்ட் பண்ண மாட்டேன். பாருங்க, சும்மா அவங்க கூடாத பண்டிகை ஆசிரிக்கும் போது வெளியில போய் யூதர்கள் தங்குவார்கள். மற்றபடி பங்கஸ் இருக்கும். எல்லாருக்குமே பூமிக்கு நம்ம எப்படி பெட்ரூம் வைக்கிறோமோ, எல்லா இஸ்ரவேலில் உள்ள எல்லா வீட்லையும் அவங்களுக்கு பெர்மிஷன் வேணும்னா பூமிக்கு கீழே பங்கஸ் கட்டிக்கணும். அதில் திடீர்னு அவங்க சாக மாட்டாங்க. அந்த கூடார பண்டிகை வெளியில போய் ஜாலியா கூடாரத்தில் வச்சிருக்கும் போது இவங்க அடிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாள் 1500 பேர் செத்து, 1700 பேர் செத்து போயிட்டாங்க. திருப்பி இஸ்ரவேல் அடிக்க ஆரம்பிச்சாங்க. காசாவில் கிட்டத்தட்ட 50,000 பேர் செத்து போயிட்டாங்க. கவனிக்கமா, இந்த காசா யுத்தத்தை பத்தி உலகத்துல ஒரு புத்தகத்துல இல்லை, நம்ம பைபிள் இருக்கு. 6 வசனம் சொல்லட்டுமா? எடுத்து வாசிக்கிறீங்களா? இன்னைக்கு இருக்கிற யுத்தத்தின் செய்திகள் இயேசு கிறிஸ்து வருகை அடையாளம். வாசிக்க பார்க்கலாம். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 4 வசனம் வாசிங்க. செப்பனியா 2:4 வாசிங்க. வாசிங்க. காசா குடியேற்று அஸ்கலோன் பாழாகும். காசா குடியேற்று அஸ்கலோன் பாழாகும். அஸ்தோத்தை பட்டப்பகலிலே பறக்கடிப்பார்கள். காசா குடியேற்று போகும். இன்னைக்கு காசாவுடைய ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் இல்லை, பள்ளிக்கூடங்கள் இல்லை, கல்வி சாலைகள் இல்லை, மருத்துவமனைகள் இல்லை, எல்லாம் உடைக்கப்பட்டது. 32 லட்சம் ஜனங்கள் இருந்தவர்கள் இன்னைக்கு 1 லட்சம் ஜனங்கள் சொந்த நாட்டிலே அவர்கள் அகதிகளாக இருக்கிறார்கள். காசா குடியேற்று போய்விட்டது. அடுத்த வாசிகள் எரேமியா 47ஆம் அதிகாரம் 5 வசனத்தை வாசிகள். 47:5. எரேமியா 47:5 வாசிப்பீங்களா? காசா முட்டையடிக்கப்படும். காசா முட்டையடிக்கப்படும். அவர்களுடைய பள்ளத்தாக்கிலே மீதியான அஸ்கலோன் சங்காரமாகும். அவங்க உலகத்திலே பெரிய மைன்ஸ் சுரங்கப்பாதை வச்சிருந்தாங்க. அவருடைய அணு ஆயுதங்கள் எல்லாம், அவருடைய தளவாடங்கள் எல்லாம், யுத்த தளவாடங்கள் எல்லாம், ரகசிய திட்டங்கள் எல்லாம் கீழே பூமிக்கு கீழே அண்டர்கிரவுண்ட்ல அந்த பள்ளத்தாக்கை கண்டுபிடிச்சாங்க, அதை அழிச்சாங்க. ஒரு மரத்தை கவாத் பண்ணுகிறது போல காசா முட்டையடிக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு இருக்கிற சேட்டலைட் இப்போ நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் போட்டு காட்டியிருப்பேன். இப்போ இந்த லேப்டாப் இருந்துச்சுன்னா போட்டு காட்டியிருப்பேன். நிறைய கூட்டங்கள் போட்டு காட்டுறேன். பார்த்த உடனே தெரியும். காசாவுடைய ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. படிச்ச பிள்ளைகள் தானே
நீங்க முடிச்சு போய் காசா அப்படின்னு அடிச்சு பார்த்து 3 years பேக் அப்படின்னு அடிங்க. இப்போ அடிச்சு பாருங்க, காசா மொட்டையடிக்கப்பட்டு விட்டது. அடுத்த வாசிங்கள் சகரியா 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். சகரியா 9:5. சகரியா 9:5. சோத்ரம். அஸ்கலோன் அதைக் கண்டு பயப்படும். அஸ்கலோன் அதைக் கண்டு பயப்படும். காசாவும் அதைக் கண்டு மிகவும் துக்கிக்கும். காசாவும் அதைக் கண்டு மிகவும் துக்கிக்கும். எக்ரோனும் தன் நம்பிக்கை அற்றுப்போனபடியால் மிகவும் பிரலாபிக்கும். காசாவில் ராஜா அழிந்து போவான். காசாவின் ராஜா அழிந்து போவான். காசாவின் ராஜா உங்களுக்கு தெரியுமா? ஈரான்ல ஒரு ஹெலிகாப்டர் விபத்துல அந்த நாட்டுடைய ஜனாதிபதியா செத்து போறாரு. அடுத்தால ஈரான்ல அடுத்த தலைவரியை ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு சீஃப் கெஸ்டா போனது யார் தெரியுமா? காசா பாலஸ்தீன் இருந்தாலும் பாலஸ்தீன் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. இந்த பக்கத்துல இஸ்ரேல், இந்த பக்கத்துல பாலஸ்தீன், நடுவில் காசா மட்டும் தனியா இருக்கும். அதுல ஹமாஸ் என்கிற தீவிரவாதிகள், அந்த ஹமாஸ் கும்பல் தான், தலைவர் தான் அதை கண்ட்ரோல் பண்ணான். அவர் பேர் ஹனி இஸ்மாயில். என்னை கவனிக்கிறார். செய்தியில வந்ததை நான் பேசுறேன். செய்தியில வந்ததை பேசுறதுக்கு முடிவு இருக்கிறது. என்னை கவனிங்க. இவர் தான் சீஃப் கெஸ்டாக போறார். இவர் தான் சீஃப் கெஸ்டா போகிற ஈரான்ல அடுத்த தலைவரை தெரிந்தெடுக்கிறது சீஃப் கெஸ்டா போறார். டெஹ்ரான்ல அப்படின்னா மிலிட்டரி ஃபேஸ்ல உட்கார்ந்துருக்கிறார். இவர் மட்டும் செத்து போறார். எத்தனை நியூஸ் தெரியும்? இவர் மட்டும் செத்து போறார். தொடர்ந்து பாருங்க, 1 2 3 4 5 இந்த காசாவில் உள்ள அத்தனை தலைவர்களும் கொல்லப்பட்டார்கள். இன்னைக்கு தான் யுத்தம் முடிவுக்கு வந்திருக்கிறது. இப்பதான் கமர்வேஸ் வந்தாங்க, சிறை பிடிக்கப்பட்டு போனவர்கள் போனார்கள், விடுதலையாக்கப்பட்டார்கள். கடந்த அத்தனை தலைவர்கள் மறித்து போனார்கள். காசாவின் தலைவன் ராஜா மறித்து போவார். தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு கடைசி ஒரு வாசிங்க. ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம் வாசிங்க. ஆமோஸ் 3 வசனம். ஆமோஸ் 1:7 வாசிங்கள். காசாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன். காசாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன். அது அதனுடைய அரண்மனைகளை பட்சிக்கும். அரண்மனைகளை பற்றி நீங்க பாருங்க, வீடியோ எடுத்து பார்த்தாங்க தெரியும். இவங்க எங்க இருந்து ஸ்டக் விட்டாங்க, குப் 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 தீ பிடிச்சது. நடந்தது சரித்திரத்தில் நிறைவேறி விட்டது. இயேசு பிறக்கிறதுக்கு 400 வருஷத்துக்கு முன்பு, அல்லாட்ட முன்னையிலிருந்து 2400 வருஷத்துக்கு முன்பதாக காசாவை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிவிட்டது. சில நேரங்கள் தவறாக எழுதி வச்சிருக்கேன். எசேக்கியேல் 38:8, எசேக்கியேல் 39:9 இதெல்லாம் இஸ்ரவேலை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். இன்னைக்கு நடக்கிற இஸ்ரவேலுக்கு விரோதமாய் நடக்கிற யுத்தத்தை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள், இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாடும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு, நாட்டின் கல்விக்கு ஏதோ செலவழிக்கிற பணத்தை விட ஒவ்வொரு நாடும் அதிகமான பணத்தை இதுக்கு செலவழிக்கிறார்கள். யுத்த தளவாடங்களுக்கு செலவழிக்கிறார்கள். சமீபத்தில் செய்தி பார்த்தேன், அமெரிக்காவும் இந்தியாவும் கொஞ்சம் நேச நாட்டில இருந்து விலகிற மாதிரி இருக்கு. ஆனாலும் இந்தியா, அமெரிக்காவில் எவ்வளவோ கோடிக்கணக்கான பணத்துக்கு யுத்த தளவாடங்களை விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள். செய்தியில சில நாட்களுக்கு முன்பாக பார்த்தேன். எல்லா நாடுகளும், உலகத்தின் ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய பலத்தை காட்டுகிறதற்கு யுத்த தளவாடங்களை வாங்கி வைத்திருக்கிறார்கள். ரஷ்யா ஒரு காலத்தில் சொல்லிச்சு, இனி ஒரு 3வது உலகமாக யுத்தம் வருமானால் நாங்கள் ரஷ்யா தோக்கிறமா இருந்தா ஃபாதர் ஆஃப் பாம் அப்படின்னு வச்சிருக்கோம். இந்த பாம்பை வெடிக்க செய்வோம். லண்டன் ஒருக்கிற மாதிரி உலகத்தை ஒடுக்க வேண்டாம். ஹலோ, ரஷ்யா சாரி அந்த வடகொரியாவில் ஒருத்தர் இருக்கிறார். அவர் பாருங்க இப்போ ஒரு சரிசா தான் இருப்பார். அவர் போற ட்ரம்ப் பீரியட்ல அவர் சொல்றார், ஏன்டா ஒரு பட்டம் வச்சிருக்கேன், இங்கேருந்து அனுக்கணும்னா அணுகுண்ட கொண்டு வந்து ராக்கெட் அமெரிக்காவில் போட்டுருந்தார். ட்ரம்ப் எப்படியாது அவர் சொன்னா, நான் ஒரு பட்டம் வச்சிருக்கேன், போன அங்கேருந்து ஒரு போட்டம் வச்சிருக்கேன், வடகொரியாவே அழைச்சி விட்டு வேண்டார். தென்கொரியாவுக்கு சப்போர்ட்டா 25,000 ராணுவ வீரர்கள் கூட இறக்குறாங்க. அவர் கூட்டு பயிற்சி போட்டு எங்க பார்த்தாலும் பிரச்சனை 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 பிரச்சனை. குடும்பத்தில் புருஷ கொண்டாட்டிக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை, மாமியார் மரங்களுக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை, தெருச்சண்டை, ஊர் சண்டை, மாநில சண்டை, மாவட்ட சண்டை, ஊர் சண்டை, எங்க பார்த்தாலும் யுத்தம் யுத்தம் யுத்தம். பேப்பர்ல நல்ல செய்தியே வராது. இவன் அவனை கொண்டா, இவன் அவனை விட்டுறான், இவன் அவனை பார்த்தா இவன் விட்டுறான், குத்துறான் செத்தான் செத்தான். இதான் செய்தி. இதெல்லாம் எது அடையாளம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் வருகை அடையாளம். ரட்சிக்கப்படுறீங்க, ஸ்நானப்படுங்க, மறந்து பிதாக்குமான பரிசுத்தாவின் நாமத்தில் ஸ்நானப்படுங்க, அபிஷேகம் பண்ணாத கர்த்தர் அபிஷேகம் பண்ணுங்க. வேறு புறாதவங்க கர்த்தர் பேசுற புருஷன் 2 பேரும் ஒத்து ஆண்டவர் பேசுறாங்க. 2 போன்ல சொல்லுவாங்க, கலந்து தூரம் போடுங்க. கேட்டீங்களா? கடைசியில் ஒன்றும் வராது. இப்பவே கடை அடைச்சு உனக்கு நல்லா வாழ்ந்துருங்க. நம்ம புருஷன் ஜாதி ஐக்கியத்தோடு சேர்ந்து செய்யுங்க. ஒரு குழப்பத்தோடு முடிவிட்டார்.
சந்தோஷமா இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நல்லவர். நல்ல சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமா ஆமா போட்டு வேறு விட்டு வாழுங்க. சுத்தத்தை காத்துக்கிடுங்க. இயேசு வர போகிறார். நிறைய பேசிட்டு போற உள்ள போய் இல்லாமல் நேரம் ஆயிடுச்சு. அடுத்த பாருங்க, இவர்கள் வேதனைக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களுடைய புத்திரங்களை கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். ஆபத்து நிமித்தம் மிகுந்த சந்தோஷத்தை. ஓகே, அதுல 7ஆம் வசனத்தை பாருங்க. பஞ்சங்கள் சொல்லுங்க என்ன சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பஞ்சங்கள். நமக்கு இங்க பஞ்சம் தெரியாது. ராஜஸ்தான்ல பாருங்க, 2 வருஷத்துக்கு ராஜஸ்தான் போயிருந்தேன். ஒரு நேரம் தான் சாப்பாடு, 2 நேரம் தான் சாப்பாடு. காலையில குஜராத் ஃப்ளைட்ல இறங்கி அங்கேருந்து 5 மணி ராஜஸ்தான் காரில் கூட்டு போயிட்டு இருக்காங்க. காலையில் சாப்பாடு கேட்டேன், எனக்கு காலையில் சாப்பாடு வாங்கி தர முடியல. தெரியுமா, நிறைய டெல்லி குஜராத் டெல்லி ஹைவேல ஏராள சோ மெனி ஹோட்டல்ஸ். காலையில் பாட்டு போடுறது, ஹிந்தி பாட்டு போடுது. பெரிய பெரிய ஹோட்டலாக இருக்கு. 2 இடத்துல டீ வாங்கி கொடுத்தாங்க, டிஃபன் இல்லை. ஏன்னா ராஜஸ்தான்ல நிறைய பழங்குடி மக்கள், ஏழை மக்கள் காலை உணவு எடுக்கிறது இல்லை. 12 மணிக்கு காலை சாப்பிட்றாங்க, ஒரு 2 உணவு சாயங்காலம் 5 மணிக்கு சாப்பிட்றாங்க. எனக்கு 12 மணிக்கு தான் சாப்பாடு கிடைச்சது. பஞ்சத்தை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. கேட்கலாம், நமக்கு காலையில் 8 மணிக்கெல்லாம் ஒரு விட்டு ஒரு அரை கிலோ பயிர் கேட்கலாம், ஒரு ஏத்தப்படம், ஒரு பப்படம் கூட ஆடிச்சு நோக்கி தள்ளிட்டு 11 மணிக்கு ஒரு கிழங்கு காப்பியம் கிழங்கு கேட்டுக்கலாம். மத்தியானம் ரொம்ப கிழங்கு கேட்டாரு. 4 சாலம் வச்சாகணும், நொத்தலி வச்சாகணும், அரங்கில் அறிவு இல்லை. பிறகு கிடந்த உறங்கி 5 மணிக்கு எழுப்பி பிறகு ஒரு குடி ஒரு கடி கெட்டலாம். சாயங்காலம் இருக்கிறத சூடு பண்ணி சட்டியை கவுத்தப்ப நமக்கு நிம்மதி இல்லைல்ல. நான் ஏற்கனவே சொல்லுங்களா, நமக்கு ஆசீர்வாதமா ஒரு 3 சாப்பாடு இருக்கு. கப்ப சக்க சாலை கட்டுயா எனக்கு மறக்கல. எனக்கு 3 எனக்கு இஷ்டம், அதெல்லாம் எனக்கு மறக்காது. நம்மள சொல்லணும் பஞ்சம். நமக்கு என்ன பஞ்சம்? இது தமிழ்நாட்டின் காரண தேசம். ஹலோ, இந்தியாவின் காரண தேசம் பஞ்சாப். தமிழ்நாட்டின் காரண தேசம் கன்னியாகுமரி கேட்கலாம். உங்களை ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. அதுக்காக ஆண்டவங்களுக்கு சோத்துரும். ஐயோ தனியாக சொல்லுங்களேன். மீன் இல்லாமல் நம்ம வீட்டில் ஒரு வேளை இருக்கிறது கேட்கல. நாளைக்கு கல்யாணம் முந்தின நாளை வாங்கி வச்சு வச்சுருவோம். நாளை கழிச்சு மீன் சாப்பிடணுங்களான் இல்லையா? போட்டு சந்தோஷம். ஐயோ தலையில சொல்லுங்களேன். பஞ்சங்கள்மா, ஒரு இடத்துல தண்ணி இல்லாத பஞ்சம், ஆகாரம் இல்லாத பஞ்சம். எனக்கு பஞ்சத்தை பற்றி பேசினா எப்படி செய்ய போறதுன்னா, நம்ம உங்களுக்கு படிச்சவங்களுக்கு புரியல பேசுறேன், பரவாயில்ல புரிய வைக்கிறேன். இப்போ பாருங்க, எங்க மாட்டிக்கிட்டோம் தெரியுமா? எங்க இலக்கியாட்டின்னு ஒரு குரூப்ல மாட்டிக்கிட்டோம். மருத்துவம் அவன் கண்ட்ரோல் இருக்கு, சாப்பாடு அவன் கண்ட்ரோல் போயிடும். ஒரு தேசத்தை செழிப்பாக்கன்னு அவன் ஆக்குவான், ஒரு தேசத்தை பஞ்சமாக்கன்னு ஆக்குவான். சொல்லித்தாங்க. நீங்க பழக்கடைக்கு போங்க, பழக்கடை ஃப்ரூட் ஸ்டால், அங்க சீட்லெஸ் விதை இல்லாத பழம் என்னெல்லாம் சொல்லுங்க. ஹலோ, இயேசுவின் நாமத்தில் வாய்கள் திறக்கப்படுவதாக. ரைட், சீக்கிரம் சொல்லியெல்லாம் போக முடியும். இப்போ கேட்கலாம், விதை இல்லாத பழம் சொல்லுங்க. கிரேப்ஸ், குட். அடுத்தல மாதுளை, பொம்மக்கடை. அடுத்தல நிறைய விதை இல்லாத பழம் இருக்குல்ல. ஆமா, நிறைய வேற விதை விட்டுருங்க. நம்ம தெரிஞ்ச மாதிரி பேசுவோம். என்னைக்கு அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுவோம். பப்பாளியா பப்பாசியா, நீங்க என்ன சொல்லுவீங்க? பப்பாளி. பப்பாளியை வெட்டுனா நடுவில் நிறைய விதை இருக்கும். அப்படியே அள்ளி தூரம் போட்டா மழை காலத்துல தாராளம் வைக்கும். இப்போ பெருசா இருக்கு பப்பாளி, நடுவில் வெட்டுனா ஒரு விதை இல்லை, அகால பாராளமா இருக்கு. விதை எங்க போச்சப்போ தெரியாது. இது எப்படி நீங்க விளைய வைப்பீங்க? கிருஷி பண்றது இருக்கீங்களா? கைது கேட்டு கிருஷி பண்றது இருக்கீங்களா? யாராவது கிருஷி விவசாயம் பண்றது இருக்கீங்களா? கைது கேட்டு இப்ப நீங்க எல்லாம் சாஃப்ட்வேர் கலெக்டர் இன்ஜினியரா சபா பண்றதுல பணக்கார சபா கிட்டு நீங்க விளையாட்டுக்கிறாங்க. இப்போ நான் மனசுல ஆச்சு. பழைய கிருஷி பண்ண ஆள்கிட்ட பேசுறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க. முன்னால தக்காளி கத்திரிக்காய் போட்டா நம்ம என்ன செய்வோம்? விதை எடுத்து வைப்போம். சுரைக்காய் நீ சொல்லுங்கன்னு எடுத்து வச்சமா இல்லையான்னு அந்த விதையை திருப்பி போட்டா என்ன செய்யும்? முளைக்கும். இப்போ விதை எங்க வாங்குறோம்? கடையில, அல்லது எங்க உரக்கடையில, அல்லது பிளாக் ஆஃபீஸ்ல, அல்லது யூனியன் ஆஃபீஸ்ல. ரைட்? ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் ஹைபிரிட்ஸ். எல்லாம் எப்படி சொல்லுங்க? ஹைபிரிட். ஒரு உண்மை தெரியுமா உங்களுக்கு? ஹைபிரிட்ல உள்ளத கடையில விதை வாங்கி போட்டா விளையுது, அதை பறிக்கணும். ஆனா அதுல இருந்து விதை எடுக்க முடியாதுன்னு தெரியும். கை தூக்குறாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கணும். முடியாதுங்க. அப்படின்னா இந்த ஊர்ல கத்திரிக்காய் இல்லாம ஆக்கணும்னா, இந்த ஏரியாவில் கத்திரிக்காய் விதை தரலன்னா கத்திரிக்காய் பஞ்சம் உண்டா இல்லையா? இப்போ ஒரு காலத்துல கொழும்பு சம்பாத்தியம்னா பயங்கர தெரிவிக்கலாம். இலங்கையை கண்டவனுக்கு இருப்பிடம் 2 பாக,
ஸ்லாங் சம்பாத்தியம் போன வருஷம் முந்தின வருஷம் போயிருந்தேன். கொழும்புல பயங்கர பஞ்சம் கட்டிடா. ஒருத்தன் ஜாப்பாடு வாங்கிட்டு இருக்கு, ஒருத்தன் ஜாப்பாடை பிடிக்கிட்டு ஓடலாம். அவ்வளோ கொஞ்சம் 8 மணி நேரம் கரண்ட் இல்லை. ஹோட்டலில் போய் தங்க சொல்லிட்டாங்க, சாரி, ஒரு வேன் வச்சிருந்தா வாரத்திற்கு தோத்துரும் 20 லிட்டர் டீசல், அவ்வளோதான் முடிஞ்சு. ஒரு பைக் வச்சிருந்தா QR கோடு காட்டி ஒரு வாரத்துக்கு 5 லிட்டர் பெட்ரோல், அது மேலே கிடையாது. பயங்கர பஞ்சம். பஞ்சங்கள் எல்லாம் ஏசனார் வருகை கிடையாது. ஃப்ரூட் ஸ்டாலில், ஃப்ரூட் ஸ்டாலில் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ், சிக்கன் கடையில் போன்லெஸ் சிக்கன், ஹலோ, சபையில் வேட்லெஸ் சர்ச், டான்ஸ் உண்டு, கோரியோகிராஃபி உண்டு, ஆட்டம் பாட்டம் கும்மாளம் கூத்தடி உண்டு. ஒரு காலத்தில் 1.5 மணிக்கு ஒரு பிரசங்கம் கட்டவைகளுக்கு. இப்போ நம்ம 7 ஆராதனை வைத்திருக்கிறோம். ஹலோ, இத்தனை ஆராதனையா? ஒரு ஆராதனை 1.5 மணிக்கு. ஆனால் அன்னைக்கு எப்படி 9:30 மணிக்கு ஆரம்பிச்சு 12:30 மணிக்கு முடியும். சண்டே கிளாஸ் முடிச்சு கஞ்சல்ல முடிச்சுட்டு போறதுக்கு 2:30 மணிக்கு ஆகும். இப்போ 7 ஆராதனையும் காலையில் 5 மணிலேருந்து 2 மணிக்குள்ள முடியும். கவனிக்க அன்போடு கேட்கிறேன். இதுல பஞ்சம் இன்னைக்கு ஒரு விதத்தில் ஆகாரத்தை கொடுத்த பஞ்சம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆனா அடுத்த பகுதிக்குள்ள உள்ள போனா நான் சொன்ன பார்த்தீங்களா, ஆமோஸ்ல 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, ஆமா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்க பார்க்கலாம். ஆமோஸ் 8:11. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கூடாது. பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா அடையாளம் இயேசுநாதர் வருகை அடையாளத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கடைசி 2 வார்த்தை சொல்லி நான் செய்தி நிவர்த்தி செய்ய விரும்புகிறேன். லெசன் சொல்லி பேசிட்டே ஒவ்வொரு காரியமா பேசுறது. கொள்ளை நோய், அது பஞ்சம். அதுல ஒரு பஞ்சம் வந்து ஆகாரத்தினால் உண்டான பஞ்சம். அது எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். 2வது பாருங்க, வசனம் கேட்கக்கூடாத பஞ்சம். இன்னைக்கு பாருங்க, அதாவது இந்த உலகத்துக்கு பேர்ல வாட்டர் லேண்ட்னு பேர். 3 பகுதி தண்ணி, ஒரு பகுதி தான் லேண்ட். ஆனா தண்ணி இல்லாத பஞ்சம் உலகத்துல இருக்கு தெரியுமா? இன்னைக்கு யூடியூப்ல பிரசங்கம், ட்விட்டர்ல பிரசங்கம், இன்ஸ்டாகிராம்ல பிரசங்கம், ஃபேஸ்புக்ல பிரசங்கம், வாட்ஸ்அப்ல பிரசங்கம், டெலிவிஷன்ல பிரசங்கம். இன்னைக்கு தான் உண்மையான பஞ்சகாலம், உபதேசம் இல்லாத பஞ்சகாலம். நல்லா கேட்டார்களான்னு இப்போ வாட்டர் வேண்டு, நிறைய இடத்துல குடிக்க தண்ணி இல்லைன்னு, கடல்ல தண்ணி உண்டு, குடிச்ச தண்ணி இல்லை, விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பிரசங்கம் 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 பிரசங்கம். அது பாஸ்டர் பென்சில் பாஸ் வந்திருக்காங்க. ஸ்தோத்திரம். உங்க அப்பா ஒரு உடன் மறக்கணும். பேசிக்கல எழுதுல இடம்பெற்ற ஒரு பரிசுத்தம் செல்லன் பாஸ், மேன் ஆஃப் காட். அவங்க புத்தகத்தை ரசிச்சு கேட்பாங்க. சில இடங்களில், சில கல்யாணங்கள்ல, சில இங்கெல்லாம் வந்து பல வருஷம் வந்துட்டு இருக்கும்போது வாழ்த்து செய்தி கொடுப்பாங்க. அப்படி சாலிடா இருக்கும். வசனத்துல பிடி உள்ளவங்க அவங்க, உபதேசத்துல கிரிப் உள்ளவங்க, பிடி உள்ளவங்க. இன்னைக்கு வசனத்துல பஞ்சகாலத்து வந்துட்டு நிறைய பேசுறாங்க. நல்லா இருக்குன்னு பார்த்தா கிட்ட போய் பார்த்தா வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு. பேச்சு நல்லா இருக்கு, கிட்ட போய் பார்த்தா வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு. பேச்சு ஒன்றும் செயல் ஒன்றுமா இருக்கு, சாட்சி இல்லை. சில இடத்துல பார்த்தீங்கன்னா இம்மைக்குரிய காரியத்தை பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் மெட்டீரியலிசம், எல்லாம் இன்னைக்குரிய காரியங்கள், பொருளாதாரத்தை கொடுத்து இம்மைக்குரிய காரியத்தை பேசுறாங்க. வருகை கொடுத்து வார்த்தைகள் இல்லை. ஏசுநாதர் வருகை அடையாளம் பண்ண தெரியுமா? தோத்திரம். பஞ்சங்கள், வசனம் கிடைக்காத ஒரு பஞ்ச காலங்கள். அடுத்தல பாருங்க, நிறைய பேசுங்க, உள்ள பாருங்க. அடுத்தல கொள்ளை நோய்கள். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எப்ப சொல்லுங்கம்மா? கொஞ்சம் வருஷங்களை திரும்பி பாருங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் திரும்பி பாருங்க. ஆரம்பிச்சது எல்லாரையும் தாக்குற நோய் ஆரம்பிச்சது. அந்த சிக்கன் குனியான்னு வந்துச்சு. ஒரு விரல் வலிச்சது, பிறகு ஒரு கை வலிச்சது, பிறகு ஒரு ஷோல்டர் வலிச்சது, கால் வலிச்சது. உங்களுக்கு விரலையும் கட்டிகளா எனக்கும் வந்துச்சு. கட்டிகளா அப்போ கொடுமையான வியாதி. அது அந்த காலத்தில் இந்த பிரசங்க சொன்னாங்க, மொழி முடிச்ச வியாதி. எனக்கு வந்து படுத்துக்கிட்டேன். படுத்தா பயங்கரமான வலி. ஒரு 15 நாள் கழிச்சு எழும்பி போனா, எழும்பி அப்படியே போறேன். நான் போகும்போது காலை என்ன ஏன் அப்படி போச்சு. அப்போ தான் நினைச்சேன், சத்தியமா இது மட்டன் முடியாது இல்லை, சிக்கன் முடியாதான். என் காலை கோழி மாதிரி இப்படி போச்சுங்களா. ஹலோ, ஏரி காய்ச்சல், கோழி காய்ச்சல், பன்றி காய்ச்சல், 10 ஃபீவர்ஸ். ஹலோ, காலத்தில் வர நோய்கள் பார்த்தீங்களா?
இப்பவும் நிறைய தமிழ்நாட்டில் வியாதி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? மழை வந்ததுனால இல்ல, ஸ்ட்ரைக் ஆஃப், காய்ச்சல், பாடி பெயின்ஸ். அது 1-2 நாள்ல 3 நாள்ல சரியாகும். 20 days மேல ஆகும். எவ்வளவு மெடிசன்ஸ் எடுத்தாலும் ஆஃப்டர் 20 days ஹீல் ஆக மாட்டேங்குது. பயங்கர வியாதி. இதுல இயேசுநாதர் வருகை நடைபெறுவது மறந்துடக்கூடாது. நம்ம காலத்துல மறக்காம இருக்கிறது கேட்டீங்கன்னா நீங்களே சொல்லுங்க, கொரோனா பரிதாபம் இல்லை. கொஞ்சம் இப்படி கிராமங்களில் உள்ள பிரச்சனை இல்லை. பாஸ்ட் மாதிரி மார்த்தாட்டம் மெயின் சிட்டியில் இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. மும்பை, சென்னை அந்த சிட்டியில் இருக்கவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல. வீட்டுக்குள்ளே இருக்கணும், வெளியே வர முடியாது. ஹலோ, ஐயோ எனக்கு நிறைய கல்யாணம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்துச்சு. 6ஆம் மணிக்கு மேலே வர்றதுக்கு பாஸ் கேட்டீங்களா? ஆனால் படிக்கிற அவ்வளோ பிள்ளைகளை ஆல் பாஸ் கேட்டீங்களா? இப்போ வேலை இல்லாமல் அவ்வளோ வீட்டில் ஸ்னேகம் கேட்டீங்களா? யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப பரிதாபம் இல்லை. நான் 35 வருஷமா எவ்வளவு வீக் எனக்கு மீட்டிங் மேக்சிமம் சுத்திக்கிட்டே இருப்பேன், போயிட்டே இருப்பேன். ஊழியத்தில் சம ஊழியம், கலந்து ஊழியம் போயிட்டு இருப்பேன். வீட்டுக்குள்ளே அடைச்சு போட்டா எவ்வளவு நேரம் இருக்க இன்னைக்கு? ஐயோ, இந்த 1 மணிக்கூர் தருவாங்க கேட்டீங்களா? கடைக்கு போனதுக்கு நான் 1.5 மணிக்கூர் ரோட்ல தான் இருப்பேன். ஜாமான் வாங்கிறதுக்கு இல்லை, வீட்டுக்குள்ள இருக்க முடியாதுன்னு என் மனைவி கேட்பேன், உங்களுக்கு சும்மா இருக்க முடியாதான்னு. உடனே வேண்டியது ஜாமான் கேட்டேன். ஒரே கடையில் எவ்வளோ ஜாமான் வாங்க மாட்டேன். லைன்ல இருக்கணும், ரவுண்டா போட்டு வச்சிருக்கணும், இந்த கைதிக்கு உள்ள இருக்க மாதிரி இருக்கணும். ஆமா, அந்த கடையில் 2 ஜாமான் வாங்குவேன், ஒரு ஸ்டெப் வச்சுக்கிடுவேன், அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த கடைக்கு போவேன். ஒரு போலீஸ்கார கடை உங்களை ரோட்ல பார்க்க சார் ஜாமான் உட்காந்துட்டு உண்மை அது இல்லை, வீட்டுக்குள்ள இருக்க முடியலன்னு. ஹலோ, நான் நினைச்சு கேட்டீங்களா? இப்போ செத்து போற எல்லாரும் பாவிகள் இல்லை, இருக்கிற நம்ம எல்லாரும் ரொம்ப யோக்கியர்கள் இல்லை, கிருபையா வச்சிருக்கிறார். நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. நல்ல உறவுகள் இழந்துட்டு தெரியுமா? நட்புகள் இழந்துட்டு தெரியுமா? விசுவாசிகள் இழந்துட்டு தெரியுமா? யோசிக்க முடியலங்க. இதெல்லாம் இயேசுநாதர் வருகை நடைகாலம் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? பயங்கரமான கொள்ளை. 100 வருஷத்துக்கு முந்தைய ஸ்பானிஷ் ஸ்கூல் வந்துச்சு. மெடிக்கல் காலேஜஸ் இல்ல, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல மெடிசன்ஸ் இல்ல. 1 இயர்ல குணமாயிட்டு. இது சுகமான மட்டும் கேட்கும். அதனுடைய தாக்கம் இருந்துகிட்டே தான் இருக்குது. எனக்கு 3 தடவை கொரோனா வந்துச்சு. இப்ப சொன்ன குழப்பம் இல்லை, அப்ப சொன்ன தூக்கி ஜெயில்ஸ்ல போட்டுருவாங்க. 3 தடவை வந்துச்சு. ஆவியாத்மா சரீரத்துக்கான தெரியல. நான் செக் பண்ணி பார்த்தேன், ஸ்ப்ரே எல்லாம் பண்ணி பார்த்தேன், வாசனையே இல்லை. நினைச்சுக்கிட்டேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பயங்கரம். எனக்கு நண்பர் ஒருத்தர் கொரோனால சிலர் ஜம்முனாவே வீட்டில் இருப்பாங்க. அந்த பாஸ்டர் வீடு, காம்பவுண்டுக்குள்ளே வீடு, சர்ச்செல்லாம் இருக்கு. அவர் பாவங்களோட ஜம்மு எடுத்துக்காரு. நல்ல விசுவாசம் சொல்லுறாங்க. பக்கத்துக்கு யாரும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இங்கே அந்த ஒரே கூட்டம் நடக்க அப்படின்னு அவரு போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி சர்ச்சை ஸ்டேஷன் காம்பிட்டாச்சு. நம்ம மேலே கேஸ் போடுவோம், சட்டவிரோதம் இருக்கு. ஒரு என்னுடைய நண்பர் போதகரை பார்த்து பாஸ்டருக்கு மாட்டிட்டேன். வீட்டில் நான் ஜவுன் பண்ணிட்டு இருந்தேன். இதை வந்தது வெளியே போய் சொல்லி ஜவுன் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அப்போ அந்த முதல் அலை பயங்கரமான நேரம். இதில் ஒன்றும் குழப்பம் இல்லை, இந்த பெரிய கேஸ்லாம் கிடையாது, பயப்பட போங்க, மாஸ்க் போட்டு போங்க. ரொம்ப ஏசுனா மாஸ்க் எடுத்துக்கிட்டு தும்மல் அதோட பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவாக இருக்கு. சமயத்துக்கு அந்த கிருதையை பார்த்தீங்கன்னா அல்லே இல்லையா நடந்த சொல்லுவோம். இந்த அதிகாரம் சைடில் நடந்த சொல்லுவோம். இவரு அவங்க போலீஸ்காரங்க பாரு, அவங்க ஃபுல்லாக டியூட்டி அதிகம், மென்டல் டார்ச்சர், அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகி போய் இருந்திருப்பாங்க. அவங்க வேலை பைத்தியக்காரங்க ஓக்க மாட்டேன் கூட்டம் வைக்க அப்படின்னாரு. பயங்கரமா பேசும்போது இவரு மாஸ்கை பத்தி நம்மளால சொல்லி கொடுத்துருக்காரு. 2-3 துப்பல் போட பெரிய சொல்லிருக்காரு. மனுஷன் சாப்பிட்ட இருக்கட்டான்னு இருக்காரு. கேஸ் பண்ண போச்சோட இது வர முடிச்சா கொள்ளை சிரிக்கையான அந்த காரணப்பட்ட பாடுகள். ட்ரெயின் ஓடல, பஸ் ஓடல, ஒண்ணு ஒரு ஐயா எம்எல் ஜோசிகையான ஒரு பாடல். அவர் ஒரு பாட்டு பாடுறீங்க தெரியுமா? அதில் கடல் அந்த பாடல் தர முடியுமா? கடல் கூறும் கப்பல் கவிழும் பெருமாசம் போக்குவரத்து யாவும் நிற்கும் இனி உலகம் என்பதில்லை அக்குமாரா தேவதூத வார்த்தையாவும் நிறைவேறும் நாராணி மிக பாடி என் நேசர் சேவை. ஹalleluya 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 ஹalleluya. தீர்க்க தரிசனமா பாடியிருக்கிறது. அந்த பாடலாம் நான் அப்படி கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தேன். நிறைய பேசலாம், வார்த்தைகள் கன்க்ளூஷன் கொடுக்கணும். இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேலின் வளர்ச்சி இயேசுநாதர் வருகை கிடையாது. அத்தி மரத்தினால் ஓமையை கற்றுக்கொள்வது சொல்ல விளக்கமா சொல்லுங்க.
திராட்சை செடி. ஏசாயா 5ஆம் அதிகாரம் இஸ்ரவேல் ஜனத்துடைய குடும்ப வாழ்க்கை. ஒலிவ மரம், நிறைய வசனம் இருக்கு. இஸ்ரவேலுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. அத்தி மரம், எரேமியால வாசிக்கிறோம் 24ஆம் அதிகாரம் 5, 6. துரத்துண்ட இஸ்ரவேல் திரும்ப வருகிறது. அத்தி மரம். இயேசு சொன்னார், அத்தி மரத்தினால் ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். துளி விட்டு இலங்களை தோன்றும் போது வசந்த காலம் சமயமாய் அறியும். இதை நீங்கள் பார்க்கும்போது வாசகரை மனுஷகுமாரன் வந்து விட்டார் அறியுங்கள். 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம். 1948 மே மாதம் 16ஆம் தேதி இஸ்ரவேல் அத்தி மரம் துளித்து விட்டது. இஸ்ரவேல் நாடு ஃபார்ம் ஆயிற்று. அதுக்கு அர்த்தம் தெரியுமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அர்த்தம். கைவே தலையிலே சொல்லுங்கள், சபையை ஆயத்தமாகுங்கள், ஆயத்தப்படுத்து. உங்களோடு இருக்கிற கூட்டத்தை அவருக்கு காவலாளியாகிறது தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். ஓகே, நான் ஒரு சின்ன செய்தி, ஒரு பெரிய செய்தி ஒரு சூஸ் மாதிரி கொடுத்து விட்டுறேன். வருகையின் அடையாளத்தை இவ்வளவு நேரம் கேட்டோம். நம்முடைய தலைமுறை நடந்துச்சு. நிறைய பேசலாம், நடக்கிறது ஒன்றுமே இல்லை. கமான் சீசர் போன போது இயேசு சொன்னா இப்படிலாம் வருகை நடக்கும். இப்போ நீங்க தெசலோனிக்க சபைக்கு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 the second Thessalonians 1, 2 இது எல்லா அதிகாரத்தையும் பார்த்தீங்கன்னா every chapter எல்லா அதிகாரத்திலும் இயேசுவின் வருகை பற்றி பவுல் குறிப்பிடுகிறார். இயேசுவின் வருகை பற்றி பவுல் குறிப்பிடுகிறார். குறிப்பாக 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு நாம் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாக என்னைக்கும் அவரோடும் ஆகிய இந்த வார்த்தைகளால் ஒருவர் தேற்றுகள். ஒன்று அப்படி மரணம், இல்லது இயேசுவின் வருகை. ஒருவேளை நம்முடைய தலைமுறையில் இயேசு வந்தால் முதல்ல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். பிரேத கல்லறைகள் தேவ சத்தத்தை கேட்கும் நாட்கள் வரும். அல்லது உயிரோடு நாம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு நடக்கிற சம்பவத்தை பார்த்தால் நம்முடைய தலைமுறை எல்லாம் நிறைவேறி விட்டது. விஞ்ஞான வளர்ச்சி. ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர் வந்தோடனே நம்ம பெருசாக நினைச்சோம். நீங்க பார்த்துட்டு கண்ணுக்கு மேலே பார்த்துட்டே அப்படி மாறிட்டே இருக்கு. நான் சொன்ன பார்த்தீங்களா, அவங்கள சவுண்ட் சம்பந்தி சொன்னேன். முதல்ல பாருங்க, பெரிய இந்த வாணி ஜெயராம், சிக்கி, நடராஜ முதலியார், இன்க்ளூடிங் பாஸ்டர் ராஜேந்திரன், இவங்கெல்லாம் அவங்க காலத்தில் இதெல்லாம் போட்டாங்க. ரெக்கார்ட் பிளேயர்ஸ், சின்ன ரெக்கார்ட் பிளேயருக்கு பெருசாக ரெக்கார்ட், இந்த கல்தோசி ஸ்பெஷல் தோசை மாதிரி இருக்கும். அது அப்படி மாதிரி கேசட்டாக வந்துச்சு, அது அப்படி மாதிரி சீடியாக வந்துச்சு, அது அப்படி மாதிரி பென்ட்ரைவாக வந்துச்சு, அது அப்படி மாதிரி சிப்பாக வந்துச்சு. அதுவும் போச்சு. இப்போ யூடியூப்ல கிடைக்கும், ஆன்லைன். கம்ப்யூட்டர் வந்தோம்னா அபூர்வ வளர்ச்சி மாதிரி தெரிஞ்சது. இந்த கம்ப்யூட்டர் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. ஹலோ இப்போ ஏஐ சொல்லுங்க. ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடூரம் தெரியுமா உங்களுக்கு? அமெரிக்காவில் 16 வயசு பையன் சமீபத்தில் எழுதி வச்சு தற்கொலை பண்ணணும். என்னன்னு சொல்லட்டுமா உங்களுக்கு? அவன் படிப்புக்காக ஏஐ சார்ந்தான். கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிச்சு. தன் விளையாட்டுக்காக ஏஐ சார்ந்தான். கேட்கறதுக்கு பதில் சொல்லிச்சு. தேவையில்லாத காரியத்தை பழகணும், எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டே இருந்துச்சு. உடனே வரும், இது ஃபியூ செகண்ட்ஸ். அது போல கேட்டா, நான் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிறேன், நான் வாழ விரும்பலை, நான் சூசைட் பண்ணுறேன். அதை சொல்லிச்சு. ஓகே, குட், இது சரியான சந்தர்ப்பம். நம்மள என்ன சொல்லிருப்போங்களே, அம்மா வயிற்றுக்கு சந்திருக்கணும், இவ்வளோ வளர்ந்துருக்காரா, ஆகக்கூடாது, கடவுளை வச்சிருக்காரு பேசிப்போம். ஏஐ சொல்லிச்சு சூசைட் பண்ணிச்சு. அடுத்த கேட்டா, இதை எங்க மம்மி டாக்டர் சாப்பிடலாமா? டோன்ட் ஷேர் தட். ஸோ டோன்ட் ஷேர் தட். ஜஸ்ட் ட்ரை சூசைட். அவன் கேட்குறேன், எந்த மெத்தடில் சூசைட் பண்ணும்? இந்த மெத்தடில் சூசைட் பண்ணு. அமெரிக்காவில் வந்து சம்பவம் நம்ம படிச்சது பேசுகிறேன். கடைசியில் அவன் சொன்னான், ஏஐயை நான் சார்ந்து என் வாழ்க்கையை முடிச்சுட்டேன், சூசைட் பண்ணிட்டு போயிட்டான். ஏஐ எங்கே போய் முடிச்சது பார்த்தீங்கன்னா, விஞ்ஞான வளர்ச்சி, இன்னைக்கு இருக்கிற அறிவு பெருக்கம், ஏசுநாதர் வருகை அடையாளம் அப்படி விட்டுட்டு செய்திகள். ஒருவேளை நம்ம தலைமுறையில் கத்தர் வந்தால் எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? பைபிள் 2 பேர் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஒன்று ஏனோக்கு, இன்னொன்று எலியா. எலியா பிரம்மச்சாரி, திருமணமாகாமல் பரிசுத்தவான். ஏனோக்கு வாழ்ந்த நாட்கள் நல்ல நாட்கள் அல்ல, நல்ல ஜனங்கள் அல்ல. ஆனால் ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட 5 நிமிஷத்துல 5 குறிப்பு சொல்றேன். 5 பேர் மன்னித்துக் கொள்ளுங்கள், 5 குறிப்புகளை சொல்றேன். நம்பர் 1, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம், யூதா நிருபம். இது 5 குறிப்புகளை சொல்ல. நம்பர் 1, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்க காணப்படாமல் போனான். தேவன் அவரை எடுத்துக்கொண்டார், அவன் காணப்படாமல் போனான். ஏனோக்கு என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், டெடிகேஷன் லைஃப். ஒரு பிரதிஷ்டை தேவை. கவனிக்கமா,
கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பிரதிஷ்டை தேவை. பிரதிஷ்டை என்ன? ஹலோ, எல்லாருமே தான் இருக்கீங்களா? பிரதிஷ்டை அதை விட்டேன் இதை விட்டு நிறுத்த நல்லது, அதெல்லாம் பிரதிஷ்டைன்னு சொல்லக்கூடாது. ஹலோ, சிலர் கேட்டீங்களா, நான் சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன், நானே சாப்பிட மாட்டேன், அதுக்காக பிரதிஷ்டைன்னு சொல்லலை. கேட்டீங்களா? ஹலோ, எல்லாம் தெரியுமா? சரியாக ஒரு பாஸ்டர் இருந்தார் 10 வருஷத்துக்கு முடியும். அப்புறம் 7 நாள் உபவாசத்தில் இருந்தேன். அந்த வீட்டில் தெரியாத சாப்பாடு, அவரை ஹோட்டலில் போய் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகிறேன். உங்களுக்கு தந்தூரி வேணுமா, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன காடை வேணுமா, உங்களுக்கு என்ன வேணும், சிக்கன் வேணுமா, ஃப்ரை வேணுமா, அவர் சிரிச்சுட்டே இருக்கார். பாஸ்டர் சொல்லுங்க, நான் பாஸ்டர், நீ உங்களுக்கு நான் சாப்பிடுங்க. அவர் சொன்னார், 30 வருஷத்துக்கு உயிர்த்து வந்தேன், சாப்பிட்றது காசு ஒருத்தர் வாங்கி தரல. இப்போ எல்லா ஃபேக்ட்ரியும் எங்கே போனாலும் சாப்பிடுங்க, சிக்கன் சாப்பிடுங்க, மட்டன் சாப்பிடுங்க, பிரியாணி சாப்பிடுங்க. என் காதில் சாவுங்கன்னு கேட்குதுன்னார. இப்போ நீங்களும் சாப்பிடுங்க இங்கே என் காதில் சாவுங்கன்னு கேட்குறாரு. ஒரு தோசையும் ஒரு வடையும் சொல்லிடலான்னா. இப்போ பிரதிஷ்டை நான் விட்டதெல்லாம், இப்போ நம்ம விட்டதெல்லாம் பிரதிஷ்டை இல்லை. அது கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு கிடையாது. 45 வயசு வரை சிலர் ஒன்றும் விட்டு வைக்க மாட்டாங்க. நம்ம பண்ணி, நண்டு, நத்தை, ஆடு, மாடு, கோழி, மனுஷனை தவிர மிச்சம் எல்லாத்தையும் வெட்டி எரிஞ்சிட வேண்டியது. 45 வயசு வரை ஆடை மாடை தின்ன வேண்டியது. 45 பிறகு ஆடு மாடு எதை தின்னுது அதை தின்ன வேண்டியது. இப்போ ஃபேக்டரி எவ்வளோ உள்ள வந்துருமா? கொலாஸ்ட்ரால் ஃபேக்டரி, சுகர் ஃபேக்டரி, சால்ட் ஃபேக்டரி. டாக்டர் சொல்லுவார், கீரை மரக்கரை தின்னு கட்டியாங்க. அதான் 45 வயசு வரை ஆடு மாடு, 45 பிறகு ஆடு மாடு எதை தின்னுமோ அதை தின்ன வேண்டியது. அதனால அதை விட்டேன் இதை விட்டேன், அதில் கொஞ்சம் கொழுப்பு நிறைய வந்ததுனால விட்டுருக்கோம். ஹலோ, டாக்டர் டீசெண்டாக சொல்லுவாங்க, ரொம்ப கொலஸ்ட்ரால் இருக்கு, நீங்கள் 3 கிலோமீட்டர் வாக்கிங் போகணுங்க. அதுக்கு டீசெண்டாக பேசுறது, தமிழில் பேசுறது. உனக்கு ரொம்ப கொழுப்பு ஏறி போச்சு, கொழுப்பு கரைக்கணும், திருத்தருவா நடக்கணும். அவர் தமிழில் பேசுறதா நல்லா இருந்திருக்கும். அவர் இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்கேன் போட்டு எனக்கு கவனிக்க போட்டு கேட்கிறேன். ஏனோக்கிற வார்த்தைக்கு பிரதிஷ்டை, பிரதிஷ்டையில் கூட சொல்லட்டுமா? எது பிரதிஷ்டை தெரியுமா? ஊழியர்களுக்கு, விசுவாசிகளுக்கு உகந்த சரியான பிரதிஷ்டை. ரோமர் 8ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். 16 காரியத்தை சொல்லி அதுக்கு மேல பவுல் பேசுறார். இவை ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். கேரளாவில் அமைச்சு எல்லா கூட்டத்துக்கு வருவாங்க. இட கூட்டத்துக்கா, பைபிள் ஸ்டடிக்கா, கத்திர கூட்டத்துக்கா, சண்டே சர்வீஸ்க்கா, எல்லா கூட்டத்துக்கு ஒரு மாசம் அப்பச்சி பள்ளிக்கு வந்து லெகட்டும். அப்புறம் பாஸ்டர் போய் அப்பச்சி எந்த அமைச்சர்கள வண்டியில 2 இல்லை விட அவனை போயிடுது. என்ன பொண்ணு மாஸ்டர் எனக்கு பட்டி சத்து போய் மாஸ்டர் கேட்குறீங்க. என் செத்த நாய் இந்த கிழமையை சர்ச்சை விட்டு பிரிச்சுக்கலாம். ஒரு காரியம் விளக்கலையோ 6 தட்டி சொல்லணும். 1 கோடி ரூபாய் கீழே வச்சுட்டு இயேசுநாதர் மரங்களை சாவுட்டி தள்ளின்னு சொல்லணும். இந்த ரூபா கிறிஸ்துவின் நண்பற்றை பிடிக்க முடியாது. இயேசு சொன்ன வெட்டி போடுற வெட்டில வெட்டி போட்ட தவளைக்கு உயிர் இருந்த அந்த உயிர் சொல்லுவோம், இயேசுவை ஆண்டவர். எது பிரதிஷ்டை? இவை ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. நம்பர் 2, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாம போனான். தேவனோடு நடக்கணும், தேவனோடு சஞ்சரிக்கணும். இன்னைக்கு கவனிக்கணும், தேவனோடு வாழணும். அதுக்குதான் பாடம், அதுக்குதான் சபை, அதுக்குதான் ஆராதனை, அதுக்குதான் உபவாசம், அதுக்குதான் வீட்டு கூட்டம், அதுக்குதான் ஃபேமிலி ப்ரேயர்ஸ். தேவனோடு சஞ்சரிக்கணும். துன்மார்க்கரை காணும்போது அவரோடு ஒருமித்து போய்விடாதீர்கள். விபச்சாரக்காரரோடு பங்கு வேண்டாம், தேவனோடு இணைந்து வாழுங்கள். இந்த மலையாள பாட்டு, தமிழ் பாட்டு, இயேசுவோடு சேர்ந்திருப்பது மோகமே இயேசுவினா. சிலர் பிரசங்க வேத்தல பிரசங்க கரெக்டாக முடிச்சு இன்னைக்கு பாட்டு பாட மாட்டேங்க பார்த்தீங்களா? இல்லை போட்டு பேசுறான்னு பார்த்தீங்களா? அது முடிச்சது. 2வது இயேசுவோடு வாழணும். சொல்லுங்க பாப்போம். இயேசுவோடு சஞ்சரிக்கணும். நம்ம சகை வாழ்க்கை இயேசுக்கு முந்தி, இயேசுக்கு பிறகு. இயேசுக்கு முந்தி அவன் பாவி, ஆனால் இயேசுவோடு நடந்த அவன் சுவாபம் மாறிச்சு. நின்றான், இயேசுவை நோக்கினான், பாவி என்று ஒத்துக்கொண்டான். அவன் அவனை கொடுக்கிற முன்னால் இருந்தது கெடுக்கிற சுவாபம், இப்போ வந்து கொடுக்கிற சுவாபம். அதுவரே ஆசிரியர் பாதியை கையில் கொடுத்துறேன், யாத்தையும் அநியாயமா வாங்கியிருந்தா 4 திருப்பி கொடுக்க சிரிச்சுட்டேன். ஏன் 4 கொடுக்க தெரியுமா? மாடு கடவாண்ட தின்னா 5 பங்கு கொடுக்கணும், ஆடு கடவாண்ட தின்னா 4 பங்கு திருப்பி கொடுக்கணும். சகை ஆட்டு கடவாணி கேட்டீங்களா? அது 4 பங்கு திருப்பி தராங்க. பைபிள்ல இருக்கு. இட்ஸ் நாட் மை வேர்ட், இட்ஸ் வேர்ட் ஆஃப் காட். ஒரு ஆட்டு கடவாணி கூட இயேசுநாதர் நடக்கும்போது மாற்றம் வருது பார்த்தீங்களா? இயேசுவோடு நடந்த வாழ்க்கை மாறும், லைஃப் ஸ்டைல் மாறும், சுவாபங்கள் மாறும், கொடுக்குறவங்க மாறுவீங்க. சில ஆளுங்க கொடுக்குற பற்றியே இருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை வாங்க, எந்த ஜெயில கொடுக்குறேன்னு தெரியல. 10 இருந்தால் தெரியும், 100 இருந்தால் எப்படி தெரியும்?
ஆமா, இந்த கிறிஸ்மஸ் வருது பத்தியெல்லாம் இருக்கிறது ஒரு 10 நல்ல சாரி எடுத்து இந்த வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல பாவங்களை கொடுத்துருங்க. இல்லைன்னா ஒரு ஜோம் பண்ண போறாங்க. 100-200 சேர யார் வைப்பாங்க உள்ள சுண்டல் இப்படி அவனை வெட்டி நாசமாக்குவதாக அல்ல போட்டுவாங்க. ஏழை கொடுக்க உள்ள இருக்கிறதா வெட்டி எங்க கூட யாரும் கொடுக்க முடியும்? எங்க பேண்டை எவும் போட முடியும்? அதுக்கு வெள்ளை தோட்டத்துல சொக்கா தான் கட்ட முடியும். எங்க பேண்டை எவும் போடணும்? நீங்க உங்களுக்கு சேர எங்களுக்கு கொடுக்கலாம் கட்டியா ஒன்றும் பஸ் பண்ணிக்கே அல்ல இல்லையா? பேய் வித்தியாசமான பேய் உண்டு. அது தமிழ்நாட்டில் ஒரு பேய் சேலை பேய் ரொம்ப மோசம், அடிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் சொன்னார் ஆடி தள்ளுபடினா தெரியுமான்னு கேட்டாரு. எனக்கு தெரியலேங்க. இந்த ஆடி மாதம் இந்த கழிவு இந்த கனெக்ஷன் சேல்ஸ் போடுவாங்க, அப்படி கிடையாது. ஆடு உங்களுக்கு பிரோஜனமா இருக்குன்னு சொல்லி தரேன்னாரு. ஆடி தள்ளுபடினு என்னன்னு கேட்டாரு. இவன் வீட்டில் தங்குன்னு ஆடி புருஷன் தள்ளுபடினாரு. போய் உன் வீட்டில் தான் குப்பை கொட்டிட்டு இருக்கேன் வாங்கி தாயிராஜே போய் அப்படின்னு இவன் ஆடி அவன் தள்ளுபடியா கதறெல்லாம் இருக்கலாம். கிவிங் ஸ்பிரிட்ஸ் அதாவது என் சபையை ப்ராக்டிஸ் பண்ணுவேன். என் சபைக்கு ஆண்டவரை இந்த பாரம் டிசம்பர் 1ஆம் தேதி ஒரு லிஸ்ட் கொடுத்துருவேன். 5 பேர் 6 பேர் பேர் எழுதி வச்சுட்டோம். இயேசுவை அறியாதவர்கள். ரெண்டு ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன் சபைக்கு. அதில் ஒரு ப்ராஜெக்ட் எல்லாருக்கும் கையில் ஒரு லிஸ்ட் இருக்கும். பைபிள் வச்சிருப்பாங்க. உள்ள 5 பேர் பேர் எழுதிப்பாங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் 2000 புதிய ஏற்பாடு வாங்கி வச்சிருப்பேன். 6வது கிறிஸ்மஸ் சர்வீஸ் முடிஞ்சு நியூ இயர் சர்வீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளாக 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு கேக் வாங்கி ஒவ்வொரு புதிய ஏற்பாடு வீட்டுக்குள்ள போயிடும். தெருவில் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண முடியாது. இப்படி செய்தால் யாரும் தடுக்க முடியாது. அப்படின்னு சொல்லுங்க. இன்னொரு ப்ராஜெக்ட் டிசம்பர் 26 பல வருடங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். 3வது சனிக்கிழமை சமையல் நடக்கும் 80 பேருக்கு. ஆனால் டிசம்பர் 26 ஒரு 350-400 பேர் வருவாங்க. கண்ணு தெரியாதவங்க. அவங்க ஐடி கார்டை பார்த்து அவங்கள உட்கார வச்சு காலை உணவு கொடுத்து மதிய உணவு கொடுத்து அவங்களுக்கு டிராவல் அலவுன்ஸ் கொடுத்து ஸ்வீட் பாக்கெட் கொடுத்து அவங்களுக்கு எப்படியாவது 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்கு கிஃப்ட் கொடுத்து இயேசு அறிவிக்கிறோம். அநேக பார்வையற்ற மக்கள் கர்த்தரை ஏற்றிருக்கிறார்கள். கொடுக்கணும். அவன் அல்லேலூயா. நற்கிரிகளை செய்தால் அதன் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவார். ஓகே, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு வாழ்ந்தான், வாழ்க்கை மாறிட்டு. 3 எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும் போது விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்பட்டார். எதனால ஏனோக்கு சொல்லுங்கள், சத்தமா சொல்லுங்கள். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக் கொள்ளப்பட காரணம் விசுவாசம். எபேசியர் 2:8 ரட்சிப்பு விசுவாசத்தினால், மார்க் 16:16 ஞானஸ்நானம் விசுவாசத்தினால், கலாத்தியர் 3:14 அபிஷேக விசுவாசத்தினால், யோவான் 11:40 தேவ மகிமையை பார்ப்பது விசுவாசத்தினால், எபிரேயர் 11:5-6 தேவனுக்கு பிரியமாயிருப்பது விசுவாசத்தினால், எபிரேயர் 12:1 விசுவாசம் ஆரம்பிச்சு விசுவாசத்தை முடிக்கணும். அல்லேலூயா. ரோமர் 14:23 விசுவாசத்தில் வராத யாவும் பாவம். யாக்கோபு 5:14-15 விசுவாசம் உள்ள ஜெபம் புனியாய் ரட்சிக்கும். the divine healing by faith. எல்லாம் ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம், சுகம் எல்லாம் விசுவாசம். all faith. அவன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ எழுதியிருக்கிறது. விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் எழுதியிருக்கிறது. ஏனோக்கை தேவன் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட காரணம் விசுவாசம். விசுவாசிக்கிறோம் பதறாம், விசுவாசிக்கிறோம் எல்லாம் கூடும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹalleluya. கர்த்தரை விசுவாசிக்கிறேன். ஹalleluya. ஆமென். இந்த 2 காரியம் சொல்லிருக்குமா? ஹalleluya. ஏனோக்கு 11ஆம் அதிகாரம் எபிரேயர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முந்தி தேவனுக்கு பிரியமானவர் என்று சாட்சி பெற்றார். சொல்லுங்க, என்ன பெற்றார்? சத்தமா சொல்லுங்க. சாட்சி சொல்லுதில்லை. சாட்சி சொல்ல ரொம்ப மாதிரி சொல்ல முடியாது. கேட்டீங்களா? அப்போ அந்த ஒரு சோப்பு தந்தார், சீப்பு தந்தார், காய்ச்சல் நீக்கினார். சாட்சி, செத்த சாட்சி. மாமியாருக்கு துணியரசி கொடுத்தா சாட்சி வராது. கேட்டீங்களா? அந்த கல்விக்கு ஜோரமைக்கு கொடுத்தா சாட்சி வராது. என் மாட்டுக்கு சோம்பு கட்டிங்களா? பசங்க நான் ஜெண்டை வாங்கிட்டு போன மாடு சோமாச்சு. மாடு சோமாயிட்டு கடுத்த கள்ளி நீ என்ன சோமாமல இருக்க? உங்களை சொல்ல கேட்டீங்களா? கடுத்த கல்லியான்னு சொன்னேன். மாடு கொள்ளாதவரை சோமாயிட்டு. நம்ம கதை எப்படி இருக்கு? சாட்சி சொல்வது நல்லது, சாட்சியா வாழணும். யோவான் அவரை கொடுத்து சாட்சி கொடுக்க சாட்சியாய் வந்தான். யோபு சொன்னார், என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, என்னை கொடுத்து சாட்சி கொடுக்கிற பரலோகத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஹalleluya. இந்த வீட்டுல சாட்சி, வாழ்கிற சபைக்குள்ள சாட்சி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேலை செய்யற இடத்துல சாட்சி, கல்வி சாலையில் சாட்சி. உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கிறது? ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுறது முந்தி இவன் தேவனுக்கு பிரியமானவன், உலகத்தை பிரியப்படுத்துவது நல்ல, பாரம்பரியத்தை பிரியப்படுத்துவது நல்ல, இச்சையை பிரியப்படுத்துவது நல்ல, தேவனுக்கு பிரியமானவன், please to God என்கிற சாட்சி வெளிப்பட்டது. கடைசியோட சொல்லி முடிச்சுக்குமா? நேராக பார்த்தீங்களா?
கரெக்டாக 10 நிமிஷம் அதிகப்படுத்துறேன். சாரி, முடிக்கிறேன். யூதா நிருபத்தில் 14 வசனத்தில் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் அவபக்தி உள்ளவர்கள் அவபக்தியாய் பேசின கடின வார்த்தை நிமித்தம் அவர்களை கண்டித்து உணர்த்துகிறதற்கு ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தார். நமக்கு பாருங்க, ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை, ஆபிரகாமுக்கு இயேசு கிறிஸ்து 42ஆம் தலைமுறை, ஆதாமுக்கு இயேசு கிறிஸ்து 76ஆம் தலைமுறை. 76ஆம் தலைமுறை ரட்சகராய் வருகிறார். அதையும் தாண்டி சபை எடுத்துக்கொள்ளப்படுறது ரகசிய வருகை. அதையும் தாண்டி 3 வருஷம் உத்தரவாதம், 3 வருஷம் மகா உத்தரவாதம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார். ஏனோக்கு இயேசுவின் சரீர பிறப்பையும் தாண்டி ரகசிய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. தாண்டி பகிரங்க வருகையிலே இருக்கா 1000 பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று அறிவித்தார். ஒரு எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தா ஏனோக்கை மரணத்தை காணாமல் எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு என்றால் பிரதிஷ்டை உள்ளவன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாத வாழுங்கள். நம்பர் 2, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். இயேசுவோடு இணைந்து வாழுங்கள், அவரோடு வாழ்க்கை நடத்துங்கள். 3, விசுவாசத்தால் ஏனோக்கு விசுவாசத்தோடு வாழுங்கள். அல்லேலூயா. ஆமென். தேவனை பிரியப்படுத்தலாம். 4, தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து தேவனால் சாட்சி பெறுங்கள். 5, இயேசுவின் வருகை குறித்து ஒரு எதிர்பார்ப்போடு எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்போடு வாழுங்கள். அவர் வருகை எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள். கண்ணில் மூடுமா, எழுப்பி இருக்கலாமா, எல்லாரும் எழுப்பி இருப்போமா? தேங்க்யூ. ஜீசஸ் ஹல்லேலூயா. 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி மூத்த தலைவர் இருக்கிறாங்க, அவங்க கையில் கொடுக்குறேன். எல்லாரும் கொடுத்து ஜெபம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளைய பாடல உள்ளவர் நடிகள் பாட விரும்புகிறேன். என்னோட சேர்ந்து எத்தனை பேர் பாட போறீங்க? இயேசு உணவாட நம்மை சேர்க்குவான், மத்தியவானில் வெளிப்படுவான், காலம் ஆசன்னமாய் புரியும் ஒருங்காமல் சுத்தியோட
இயேசுவின் வேகம் மாறாதே. நல்ல கரங்களுக்கு ஆகிய கரங்களை சதா தா 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 துரா இரவியோ சந்தானதானதம் குரமனா. ஹalleluya. இயேசுவே கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் அன்பானவர்களே, கிறிஸ்துவின் அன்பானவர்களே, என்னோடு சேர்ந்து கரங்களை உயர்த்தி எல்லாருக்கும் கரங்களை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே, ஏனோக்கை போல ஏசப்பா உங்க வருகையில் எடுத்துக்கொள்ள என்னை பிரதிஷ்டமாய் மாற்றும். ஏசப்பா, வருகையோ மரணமோ அது வரலும் ஏனோக்கை போல சொல்லுங்க. உம்மோடு சஞ்சரிக்க, உம்மோடு வாழ உனக்கு கிருபை தாரும். இயேசுவே, ஏனோக்கை போல எடுத்துக்கொள்ளப்பட ஒரு விசுவாச வாழ்க்கையில நிலைத்திருக்க கிருபை தாரும். இயேசுவே, ஏனோக்கை போல தேவனா சாட்சி பெற, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கிருபை தாரும். இயேசுப்பா, ஏனோக்கை போல இந்த வருகை குறித்து ஒரு எதிர்பார்ப்போடு வாழ எனக்கு கிருபை தாரும். ஆமென். உலகம் பண்ணிடுங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். தேவ கிருபை கொடுப்பதாக.